அப்படிதான் வந்து போய் கேட்க முடியாது ஃபர்ஸ்ட். அப்படி பேசினாலே வந்து ஃப்ரெண்ட்ல இருந்து நம்ம வந்து விலகிடும். அதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியுது தெரியல, அவரு தெரியும் அவரு தெரியும்ன்றதுக்கெல்லாம் போய் கேட்க மாட்டேன். அப்படி கேட்டாலும் உங்களுக்கு சில விஷயம் ஏதாவது சொன்னா கூட அதை சொல்லக்கூடாது. அப்படிதான் இருக்கணும். ஒரு பெரிய படம் இல்லையா அவர் பண்றது வந்து ஒரு 200-300 கோடி ரூபா படம் பண்றாரு அப்படின்னா பாடி சும்மா அவருக்கு தெரியும் நான் அப்படியா இருக்கணும் இப்படியா இருக்கணும் பேச முடியாது. ப்ரோ ஜிபியூ டீசர் எப்போ ப்ரோ எதிர்பார்க்கலாம்? மார்ச்ல எதிர்பார்க்கலாம். ரெடி இருக்குன்னுட்டு அதை நிறைய பேர் சொல்லினே இருந்தாங்க ப்ரோ. என்னது புரியல? டீசர் ரெடி இருக்குன்னுட்டு நிறைய பேர் சொல்லினே இருந்தாங்க. என்னையா உன் பிரச்சனை சொல்லு, உன் பிரச்சனை என்ன சொல்லு. ரெடியா இருக்கும் ப்ரோ ஜிபிக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு வேதெல்லாம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மாச படம் வருது இல்லையா தலைதனி. ஆனா நிறைய ஐப்பு கர்நாடகால சரி தமிழ்நாட்டுல சரி. வெயிட் பண்ணு ஏப்ரல் 10 வரைக்கும். ப்ரோ ஒரே ஒரு ஹெல்ப் வேணும் ப்ரோ உங்க ப்ரோ ஒரே ஒரு ஹெல்ப் வேணும் உங்க பக்கம் இந்த 9th பிரீமியருக்கு ஏதாவது ஒரு டிக்கெட் வாங்கி தந்துடுங்க ப்ரோ தமிழ்நாட்டுல. நானே வரேன் பெங்களூர் இருந்து. ஓகே ப்ரோ என்ன காஸ்ட் ஐபனுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் ஜிபே பண்ணி விடுங்க. ப்ரோ ஒரு 5 பீஸ் சொல்லுங்க ப்ரோ. என்ன கஷ்டம் பரவாயில்ல சொன்னீங்க ப்ரோ. உங்களுக்கு வரும்போது ஒரு கிஃப்ட் வாங்கின்னு வரேன் ப்ரோ மிலிட்டரி இருந்து. கர்நாடக முன்னாடி பப்ளிஷ் ஆகுது. இந்த மாதிரி வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல வந்து லேட்டா படம் பார்க்கணும். நீங்க பெங்களூர் இருக்கீங்களா, பெங்களூர்லயே பாருங்க 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஏன் இவ்வளோ? கார்த்திக் ப்ரோ. ப்ரோ அந்த பிரீமியர்ஸ் போட காரணம் என்ன ப்ரோ? வந்து நிறைய படத்துக்கு அப்படியே பிரீமியர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. என்ன ரீசன்? அடுத்த நாள் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்துக்கா இல்ல என்ன ப்ரோ? என்ன படம்? சின்ன படமா? சின்ன படத்தை சொல்லுங்க ப்ரோ. நார்மலாவே எல்லா படத்துக்கும் இப்போ அடுத்து விடாமுயற்சி சாரி குட் பேட் அக்லிக்கு வருதுன்னாங்க. அதுதான் ப்ரோ. அது 2 ரீசன் இருக்குங்க. தமிழ்நாட்டில் வந்து காலைல 9 மணிக்கு தான் ஷோ இருக்கு. இப்போ நீங்க ஓவர்சீஸ்ல எல்லாத்துலயுமே நைட்டு 1 மணிக்கு போட வேண்டிய அவசியம் இருக்கு. போது அங்கேயும் ஒரு 8 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்கேயே வந்து நைட் ஷோ போட்டுருவோம் ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா. அது லியோலயே ஆக்சுவலா ட்ரை பண்ணோம். நம்ம லியோலயே வந்து யோசிச்சோம். நான் லலித் சார்லாம் அதை பிளான் பண்ணாரு. அது ஒர்க் அவுட் ஆகல. பிரீமியர்ஸோட டிக்கெட் ரேட்லாம் நார்மல் தான் இருக்கும் ப்ரோ இல்ல எப்படி? அதெல்லாம் தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணட்டும். அவங்க ஆர்கனைஸ் பண்ணாதான் தெரியும் ப்ரோ. இல்ல பொதுவா படத்துக்கு கேட்குறேன் ப்ரோ. நார்மல் ரிலீஸ்க்கு நைட் பிரீமியர்ஸ்க்கு தியேட்டரை பொறுத்து இருக்குங்க. அது ரோகிணி தியேட்டர் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். வெற்றி, ரோகிணி, காசி அந்த மாதிரி தேட்டரில் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். மால் தேட்டரில் இருக்கு. மால் தேட்டரில் வந்து 190 தான் அவங்க விற்பாங்க. அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இது லியோக்கே யோசிச்ச ஐடியா தான். முன்னாடி நாள் வந்து அந்த 9 to 1 AM சொல்லி ஜியோலாம் வந்துச்சு இல்லையா. ஸோ லியோவே வந்து மிட் நைட் ஷோ போடலாம்லாம் யோசிச்சாங்க. பட் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு ஒரு பட்ஜெட் பண்ணுவாங்க இவங்க கவர்மெண்ட்ல இருந்து. சரி ஓகே கார்த்தி படத்துல அதுக்கும் ஜியோ வேணும் கூட முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாம்ல. படம் வந்து ஷார்ட் அடிக்கும். டவுட் இருந்தா கூட முன்னாடி ரிலீஸ் பண்ண யோசிப்பாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. 2 மணிக்குள்ள படம் முடிக்கணும் அப்படின்னா 10 மணிக்கு ஷோ போட்டு 2 மணிக்கு முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப அடுத்த ஷோ வந்து 9 மணிக்கு தான். அந்த இது இருக்கு. இன்னொன்று டிக்கெட் ரேட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா. நம்ம ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி ஆகுது. ஆனா பெரிய விடாமுயற்சி வரை 1 மடங்கு ஓப்பனிங் பெருசா இருக்கும்.
கண்டிப்பா இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. ஓகே விடாமுயற்சி கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டா சரி. இல்ல இல்ல அது அவ்வளவு கம்மியா இருந்துமே ஓப்பனிங் சூப்பரா இருந்திருக்காரு. அது பெரிய விஷயம் தான். அதுக்கே அந்த ஓப்பனிங் இந்த போய் கொஞ்சம் நல்லா வரும் தோணும். நல்ல விஷயம் தானே. இப்போ குட் பேட் அக்லின்னு ஒரு படம் இருக்குது, அதனால நீங்கள் வந்து அதை வச்சு ஓப்பாக வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் தான் அதெல்லாம் சூப்பர் போயிருந்தா ஸ்டார். என்ன ஆயிருக்கும்? இதுவே குட் பேட் அக்ரி நிலைமை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி விடாமுயற்சி வந்து இப்படி ஆயிருந்தா ஒரு மனசு வருஷம் வருத்தப்படும். தலை காட்ட முடியாமல் போயிருக்கும் இந்த ஆமா பக்கமே. கார்த்தி, குட் பேட் அக்ரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி விடாமுயற்சி வந்திருந்தா மனசு கஷ்டமா இருக்கும். இப்போ விடாமுயற்சி வந்ததுக்கு அப்புறம் குட் பேட் அக்ரி வரனால விடாமுயற்சி ஃபிளாப் இதானனால எனக்கு பெருசா தெரியல. அடுத்த படத்துக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. பெரிய ஒரு நல்ல விஷயம் விடாமுயற்சி ஃபர்ஸ்டே வந்துருச்சு. ப்ரோ கார்த்திக் ப்ரோ தமிழ்நாடு ரைட்ஸ் யார் வாங்கியிருக்கா? ஜிபியும் ராகுல் அவன் இருக்கார், டீம் வாங்கினார்ல. இப்ப இல்ல கார்த்தி 75 கோடிக்கு கோட் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. உண்மையா? இது புரியல. தமிழ்நாடு 75 கோடிக்கு வாங்கியிருக்காரு ராகுல் நாயுடு. உண்மையான ஆமாம் ஆமாம், 75 கோடி வாங்கியிருக்காரு. 75 கோடிக்குன்னா எவ்வளவு வரணும் தமிழ்நாடு கலெக்ஷனு கிராஸ்? கிராஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 150க்கு மேலே வரும். 160 வரணும் பிரேக்கே வந்து. ஸோ அதுக்கு மாதிரி வட்டிலாம் இருக்கு இல்லையா, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 160 175 வரணும். 150 வந்துச்சுன்னா அந்த வட்டிலாம் இருக்கு இல்லையா, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு. இப்போ 3-4 மாதம் வெயிட் பண்ணுறாரு. இது மாதிரி ஏரியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு கமிஷன்லாம் கொடுக்கணும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில். இதெல்லாம் கணக்கு வச்சிங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 175 180 அந்த மாதிரி ஆகும். ரீசனபிள் ப்ராஃபிட் மீன்ஸ் 180 வந்தா ஓகேவா இருக்கும். 180 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ விடாமுயற்சி ஆல்மோஸ்ட் 90 கோடின்னு சொல்றாங்க கிராஸ். அதை விட ஒரு மடங்கு செய்யணும். ஆமாம், நீங்களாம் 2 டைம் பார்க்கணும். அதெல்லாம் கார்த்தி, அதெல்லாம் சொல்லவே தேவை. ஜிபி தான் தெரிக்க விட்டுரும். ப்ரோ ப்ரோ கார்த்தி ப்ரோ ப்ரோ இப்போ வந்து ராகுல் அவர் ரோமே பிக்சர்ஸ் கொடுத்தது வந்து அவர் எதுக்கு ரெட் ஜெயின்ல எக்ஸ் அப்படின்னாலே இல்லை என்ன ப்ரோ? இல்லைங்க, அவர் ரெஜெட்ல எப்போ ஒர்க் பண்ணாருன்னா முன்னாடி ஒர்க் பண்ணாருங்க. ஓகேல எடுத்தாங்கல்ல, அந்த டூர்லேயே பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து மாறி விஸ்வாசம் விவேகம்லாம் எடுத்தாங்க இல்லையா, சத்யஜோதி. அப்போ சத்யஜோதியில் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், இபிஆர் இருந்தார். உதயநிதி 2 படம் ஸ்டாலினோட எடுத்தாங்க. கைக்கூலி தான் ராகுல் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது முன்னாடி ஒர்க் பண்ணாருங்க. முன்னாடி வந்து ரெஜெட்ல ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில வந்து சத்யஜோதியில் வந்து விவேகம் விஸ்வாசம் பண்ணும்போது அவர் தான் இபிஆர் இருப்பார். இப்போ டைட்டில் கார்டில் இருக்குமே, ஒன்றும் பெரிய ஒழிச்ச படத்து பேசுகிற ராசியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சத்யஜோதியில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் 2 படத்துலேயும் அவர் தான் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்போ ரெஜெண்டே கிடையாது, அது அதிமுக ஆட்சி தானே. அங்கே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனி கபூர் உள்ள வராரு. போனி கபூர் வச்சு படம் எடுக்கிறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ போனி கபூர் லிங்க்ல இவர் போறாரு. ஸோ அதுக்கப்புறம் பண்றாரு. அவருடைய படமே ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது துணிவு படத்தை தமிழ்நாடு வாங்குறாரு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வருது. அவர் வந்து முன்னாடி ஓகே, அதெல்லாம் இருக்கும், இருக்கதான் செய்யும். ரொம்ப நாள் ஃபேன் பாய் அவருக்கு கடன் வாங்கி தாங்க நிறைய பண்றாரு. அதெல்லாம் நீங்க ஒண்ணு சும்மா வந்து அவர் உதவியத்தை வாங்கிட்டாரு, ரெஜென்ட்ல வாங்கிட்டாரு, அதெல்லாம் கிடையாதுங்க. நிறைய கடன் எனக்கே தெரியும். அவர் ரொம்ப நார்மலா இருந்து வளர்ந்து வர ஆள் தான். அவருக்கு அந்த டைம் இருக்கு, நல்லா சூப்பரா பண்றாரு, தெளிவா. ரொம்ப நாளா 10 நல்ல வளர்ச்சி தானே. நினைச்சேன் என்னடா அஜித்துக்கு இப்படி வந்து இறங்கி அடிக்கிறேன். அப்புறம் பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டர். ஐயோ யாரு அணி இல்லைங்க, அப்படித்தாங்க வளர்ந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவரோட வளர்ச்சியில வந்து நல்ல வளர்ச்சி தான். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் இப்ப இல்லைங்க, நான் 10 வருஷமா முன்னாடியே அவருக்கு தெரியும். எனக்கு சாதாரணமா பார்த்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துருக்காரு. அதனாலதான் நீங்க அது வந்து உன்னே டக்குன்னு உன்னே ஒரு விஷயத்துல கொச்சப்படுத்தி உதயநிதியோட கைக்கூலி, ரிஜெண்டோட கைக்கூலி அப்படி கிடையாதுங்க. உண்மையிலேயே ஒர்க் பண்ணி தாங்க வந்திருக்காரு. 75 கோடினா எழுதுங்க சொல்றேன், அது புரிய மாட்டேன் உங்களுக்கு. 75 கோடினா 75 கோடி கொடுத்தலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்குமே அவர் நம்பி சரி ஓகே கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக கொடுத்துறாருன்னு சொல்லி கடன் வாங்குவார். அப்போ அவர் வெட்டி கட்டவர். அப்படிதான் கோட்டு வாங்கினார். இப்போ கோட்டு வாங்கினார் எப்படி வாங்கினாரு? உதயநிதி கைக்கூலி கோட்டை வாங்கிட்டாரா? அப்படி கிடையாதுங்க. அவர் வந்து துணிவில் கரெக்டாக பண்ணார். அந்த நம்பிக்கையில கோட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, அது கோட்டை வாங்கினாரு. இப்போ அது நம்பிக்கையில வந்து திரும்ப குட் பேட் அக்லிக்கு பணம் கொடுத்தாங்க. அப்படிதான்
உடனே வந்து அவர் ரெஜென்ட்ல முன்னாடி இருந்தாரு. அதுக்கப்புறம் போடி கப்பர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வச்சு இந்த ஒரு படம் பண்ணார் இல்லையா, நெஞ்சுக்கு நீதி பண்ணாரு. ஸோ அதுக்காக உன்னே அதெல்லாம் கனெக்ட் பண்ணி அப்படி பேச முடியாது. இப்போ 75 கோடினா அட்வான்ஸ் ஒரு 20 கோடி கொடுத்துருப்பாரா? அது தள்ளுங்க, மேபி இருக்கலாம். ஹாய் கார்த்திக் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இப்போ வந்து குட் பை டக்லி வந்து ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தா வேற எந்த படமும் ரிலீஸ் ஆயிருக்குதுல்ல, ரிலீஸ் ஆயிருக்காதுல்ல. இப்போ இவர் வாங்கினனால இட்லி கடை ரிலீஸ் ஆகுதுல்ல. ஏங்க இட்லி கடை போஸ்ட்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட். இல்லையே அது கார்த்தி ஆல்ரெடி சொன்னாரு, கார்த்தி கூட சொன்னாரு 3 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல. தெரியல, லாஸ்டா எதுவும் போஸ்டர் அதுதான் வந்தது. கார்த்தி நீங்க கூட சொன்னீங்க 3 நாளைக்கு முன்னாடி இட்லி கடை மோஸ்ட்லி போஸ்ட் இட்லி பண்றாங்க. கடை மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. பட் ஆனால் ஃபர்ஸ்டே வந்து ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யாருமே வந்திருக்க மாட்டாங்க அந்த ரிலீஸ் டேட். ஏங்க ஒருத்தர் இப்போ வந்து இந்த படத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காருங்க, அதை பார்க்க சொல்லிட்டு ரிஜெக்ட் ரிலீஸ் ஓகே. உங்களுடைய ஏக்கம் புரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா ஒரே விஷயத்துல பாக்குறீங்க. விடாமுயற்சி படத்துக்கு நிறைய படம் பேக் அடிச்சிச்சு, குட் பேட் அக்லிக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா பேக் அடிச்சிருவாங்க. அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகம், சோலாவா தான் வருங்க மோஸ்ட்லி. அவர் தான் கோட் எல்லாம் பண்ணாரு இல்ல, ஆல்ரெடி பண்ணிருக்காரு, கோட் எல்லாம் பண்ணிருக்காரு. அப்புறம் நீங்க என்ன பிரச்சனை? வேற ப்ராப்பர் ரிலீஸ் இருக்கும், அதெல்லாம் டவுட்டே இல்லை. கார்த்திக் ப்ரோ. என்ன விஜய் நீ வந்தாலே ஒம்பளை சொல்லு. இல்லை ஒம்பளை இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ரெடி ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அதாவது மூவிங்கிறதே ஒரு கேம்பிளிங் தான், படம் எடுக்கிறதா ஒரு கேம்பிளிங் தான் சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது எத்தனையோ படங்கள் வந்து ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும். அப்படி வரும்போது படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோவோட சேலரி அடுத்த படத்துல இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஃப்ளாப் ஆச்சுன்னா அதுக்கு ரீசன் வந்து இப்போ ஹீரோ தானே படத்தை சூஸ் பண்றாரு. அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தானே டிசிஷன் எடுக்கிறாங்க. அதனால ப்ரொடியூசருக்கு லாஸ் வருது இல்லை. ஏன் வந்து யாருமே இப்பெல்லாம் அந்த ப்ராஃபிட் ஷேரிங்க்கு போகவே மாட்டேங்கிறாங்க பெரிய ஹீரோஸ் யாருமே. போக ஆரம்பிச்சிட்டாங்களே. எஸ்கே போறாரு, சிம்பு போறாரு, எஸ்கே போறாரு, எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்களே. இதை வந்து இப்போ நான் சொல்லுங்க, ஒரு வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஓடிடி மார்க்கெட் குறைஞ்சிரும், ஹீரோக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, ஹீரோ இன்னைக்கு பேசுகிற சம்பளத்தை அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்க எல்லாரும் ப்ராஃபிட் ஷேர் போவாங்க அப்படின்றது அன்றே கணத்தார் கார்த்திகை வருமா. அதான் உண்மை. நான் முன்னாடி பேசிருக்கேன்னா இல்லையா அந்த டாபிக். இவங்களெல்லாம் வந்து சம்பளத்தை குறைக்க மனசு வராது, 50 கோடி வாங்கின இடத்துல எப்படி 30 கோடின்னு கேட்க முடியாது. அதனால ப்ராஃபிட் ஷேருக்கு போவாங்க. அந்த ப்ராஃபிட் ஷேருமே ஒர்க் ஆகாம இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, அடுத்த வருஷம் என்ன தெரியுமா, ப்ராஃபிட் ஷேருமே ஒர்க் ஆகாம திரும்ப சம்பளத்தை குறைப்பாங்க ஹீரோஸ்லாம். அது நடக்கும், அதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு ஒரு வருஷம் டைம் ஆகும். இவங்க வந்து ப்ராஃபிட் ஷேர்னு போகிறாங்க இல்லையா, அந்த ப்ராஃபிட் ஷேருமே கணக்கு போட்டு பார்த்துட்டு சரி ஓகே இது வேலைக்கு ஆகுது, நம்ம சம்பளத்தை குறைச்சி ஒரு சம்பளத்தை டீசெண்டாக வாங்கிடும் அப்படின்ற முடிவுக்கு அடுத்த வருஷம் வருவாங்க 2026. கார்த்திக் ப்ரோ. இல்ல கார்த்திக் பரவாயில்ல, சிம்பு நம்ம ஸ்பேஸுக்கு வந்தாரு, ஈயம் பூசுன மாதிரி பூசணும் தான் இல்லாம ஓப்பனா நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு இங்க பாருங்க நான் வந்து அவரை பத்தி தப்பா பாருங்க, அவரை பத்தி தப்பான வார்த்தை எப்பயுமே சொல்றேன். நான் ஏங்க அப்படி கிடையாதுங்க. முதல்ல ஒரு விஷயத்த உண்மையா பேசணும், அவ்வளவுதான். எனக்கு வந்து யாரையும் விமர்சனம் பண்ணாம இருந்திருக்குமா கிடையாது. என் மேல விமர்சனம் வந்தேன், என்னை பத்தி நீங்க எதாவது சொன்னா கூட கேட்டுதான் போறேன், இல்லைன்னு இருக்கு. அப்படிதான் இருக்கணும். சும்மா வந்து நான் மூடி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் கேட்க மாட்டேன், என் காதை புத்திக்குவேன், அப்படி இருக்க முடியாது இல்லையா. சிம்மு மேல விமர்சனம் இருக்குன்னா உண்மைதான். நான் முன்னாடி சொல்லிருக்கேனே, நீங்க 40 வயசு ஆகுது, 40 வயசுல எல்லாரும் படமா நடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க, நீங்க என்ன நடிக்கலன்றத ரொம்ப நாள் சொல்லிருக்கேன். இன்னைக்கு நேற்று சொன்னதா நியாயமே இல்லை, நீங்க சொன்னதை வச்சு பாக்கணும். நீங்க நியாயம் இல்லைன்றதுல அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், ஓகேவா. சொல்றதுல வந்து அதுல எந்த ஸ்டாண்டுமே மாற போறது இல்லை, அவ்வளவுதான். சிவகார்த்திகேயன் இதான் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், சும்மா ஸ்டாக்கிங் பண்ற மாதிரிலாம் படம் நடிக்காதீங்க, உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொன்னாங்க. இதே சிவகார்த்திகேயன் அமரன் வந்ததுக்கப்புறம் வந்து பாத்தியா நீ பிரின்ஸ் அப்பா பேசுறேன். ஆமாண்டா, பிரின்ஸ் அப்பா பேசினதுனாலதான் இந்த படத்தை நடிக்கிறாரு சிவகார்த்திகேயன். இன்னைக்கு அவரு இப்ப சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த படங்கள் எப்படி திரும்ப சூஸ் பண்ணிருக்காரு. அவரு வந்து பெருசா அடுத்து ஒரு 200-300 கோடி ஈஸியா அடிக்கிற மாதிரி படங்கள் மட்டும் தான் சூஸ் பண்றாரு. சின்ன படங்கள்லாம் பெருசா ஒரு யோசிக்கிறதே இல்லை முன்னாடி மாதிரிலாம். லவ் இல்லை அவர்கிட்ட, லவ்னு போய் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னா தலைவன் அந்த ரேஞ்சிலே இல்லை. அவர் வந்து அந்த அமரன் மீட்டர். ஸோ அப்படிதானங்க வளர முடியும் ஹீரோ. ஒரு ஹீரோ அப்படிதானே வளர முடியும், அப்படிதானே வர முடியும். அடுத்த ரேஞ்சுக்கு போயிருவா போல. ஆனா முருகதாசை நம்ப முடியாது, இப்ப ஃபார்ம்ல இருக்கிறதா இல்லையான்னு தெரியல.
அப்படித்தானே ப்ரோ எதிர்பார்க்குறோம். விக்னேஷ் சிவன் நம்ம சொல்றத விமர்சனமா எடுத்துட்டா அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு சரி பண்றதுக்கு நீங்க வேலை பார்க்கலாம். சும்மா என்னை திட்டுறதா உன் வேலை நினைச்சான். ஏங்க இங்க பாருங்க, திமுக, அதிமுக, காங்கிரஸ், ரஜினி ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், டிவிகே எல்லாத்துட்டையும் சண்டை போட்டாச்சு. அவ்வளவுதான். நீங்க என்ன புதுசா என்ன போட போறீங்கன்ட்டு எதுவும் கிடையாது. நம்ம என்னைக்குமே அபியூஸ் பண்ணதில்லை, தரக்குறவா பேசினதில்லை, கெட்ட வார்த்தை பேசினதில்லை. அவ்வளவுதான். நீங்க என்ன விமர்சனம் வச்சாலும் அது ஓகே, நான் ஏத்துக்குவேன். நீ என்னை திட்டுறது எனக்கு பாதிக்கவே பாதிக்காது. அவ்வளவுதான். ப்ரோ விக்னேஷ் சிவன் ஏகே ப்ராஜெக்ட் ட்ராப் ஆனதுக்கு ரீசன் கதை பிடிக்கலன்றதாலயா இல்ல ஏகேக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஏதோ பிரச்சனை அந்த மாதிரி? முழு கதை நமக்கு தெரியாதுங்க. முழுசா என்ன நினைச்சேன்னு தெரியாது. அந்த லைன் இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான், அது மட்டும் தெரியும். அது எப்படி தெரியும்னா ஒருத்தர் சொன்னதுனால தெரியும், இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, அந்த கதையை வந்து ஏகே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் கொஞ்சம் பிரின்சிபல்லாம் பார்ப்பாருங்க. பிரின்சிபல்னா எப்படின்னா, டிசிப்ளின்னா ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி. இல்ல இவன் வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணோம், அவாய்ட் அந்த மாதிரி அப்படி நினைப்பாரு. அந்த மாதிரி கேள்விப்பட்டுதான் எல்லாமே. சும்மா ஏதாவது நம்ம கூடயே படிச்சு பழகின மாதிரி அவர் நானும் ஒன்றும் அப்படி பேச முடியாது. கேள்விப்பட்ட வரைக்கும் கோவிட் டைம்ல ஒரு கோவிட் அவர்கிட்ட அவரு இப்போ 10ஆம் தேதி அவர் மீட் பண்றேன்னு நீங்க சொல்றீங்களா, 10ஆம் தேதி வந்து கதை சொல்றேன், மார்ச் 10 உங்ககிட்ட கதை சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா, மார்ச் 10 நீங்க கதை சொல்ல தேவையில்லை, கதை ரெடி ஆகலை, அது பிரச்சனை இல்லை. நீங்க மார்ச் 10 அன்னைக்கு அவருக்கு சார் இன்னும் கதை ரெடி ஆகலை, ஒரு 1 வீக் ஆகும், இல்லை ஒரு 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், இல்லை 1 மாசம் ஆகும், அது கன்வே பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். அவருக்கு பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நீங்க அவர் மேனேஜருக்கு சுரேஷ் சந்திராக்கோ யாரோ ஒருத்தருக்கு பண்ணிட்டு, சார் நீங்க 10 கதை சொல்லணும்னு சொன்னீங்க, ஆனா இன்னொரு ஒரு 15 நாள் 1 மாசம் ஆகும் போல இருக்கு சார், கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்றத அவர்கிட்ட கன்வே பண்ணிட்டா போதும். ஆனா அதெல்லாம் பண்ணாம இருக்கும்போது அவரு கொஞ்சம் அந்த இடத்துல இப்பயே இப்படி இருக்கானே, இவனை வச்சு இப்படி படம் பண்றது, அந்த மீட்டருக்கு போயிடுவாரு. இல்ல முருகதாஸ் அந்த படம் மிஸ் ஆனது ரீசன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான். முருகதாஸ் வந்து ஃபர்ஸ்ட் படம் பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு படம் வந்து கஜினி படம் நினைக்கிறேன், அந்த படம் அவர் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரிதான் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அவர் ஒண்ணு எதிர்பார்ப்பார்ல, அந்த ஒண்ணு நடக்கல அப்படின்றதுக்காக கன்வின்ஸ் ஆகி போக மாட்டாரு, அது வேண்டாம் அவ்வளவுதான் அப்படின்றவாரு. இப்போ கத்தி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஏஆர் முருகதாஸ் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன், நான் வந்து ஏகே சார் வந்து அஜித் சார் வந்து படத்துக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன், அவர் என்னை கூப்பிட்டாலும் நான் போயிருவேன், நாளைக்கு வர சொன்னாலும் நான் போயிருவேன்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஏகே வந்து கூப்பிடவே கிடையாது. முருகதாஸ் மேலதான் ஃபால்ட், மிரட்டல்ன்ற பரபூஜை தான் போட்டு ரொம்ப பெரிய இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு டைரக்டருங்க, ரொம்ப பெரிய டைரக்டர். அவர் வந்து லாக்டவுன் டைம்ல வந்து அவர் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரோல் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஏகேக்கு கதை சொல்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த படம் பேர் சொன்னா கலாய்ச்சிருவீங்க. இப்ப அந்த கதையை வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்திருக்கேன். ஆமா, அவர் வந்து ஏகேக்கு அந்த கதையை சொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணவர் என்ன பண்ணியிருக்கான், டைரக்டால நான் இதெல்லாம் கேள்விப்பட்டது தான், ஓகேவா, இது உண்மையா போய் எல்லாம் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். டைரக்டா அவருக்கு மெசேஜ் அமைச்சிருக்காரு, என்னன்னா ஹாய் அஜித், ஐ எம் சங்கர்லாம் அமைச்சிருக்காரு. தலைவன் ஒண்ணு ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவரு எப்படி நினைப்பாருன்னா, இந்த மாதிரி ஹாய் அஜித், நான் சங்கர், நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும், அவங்களை மீட் பண்ணலாமா, இல்லை நம்ம ஒரு படம் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் நினைப்பாரு. நீ சங்கர்னு சொன்னதுனாலேயே நான் டக்குன்னு உன்கிட்ட வந்து பேசிடுவேன், சார் சொல்லுங்க சார், அப்படி என்னை எதிர்பார்க்காதன்ற மாதிரி இருப்பாரு. அவரோட கேரக்டர் தான். சங்கர்னு பேரு தான் ப்ரோ சொல்லியிருக்காரு, அதுக்குள்ள அப்படின்னு யோசிப்பாரு அவரு. அப்படி கிடையாதுங்க, அதுக்கு முன்னாடி அவர் சில விஷயங்களா நினைப்பார்ல, அவர் யார்கிட்ட நம்பர் ஆகுறாரு பண்றாரு செய்யறாரு அப்படிலாம் யோசிப்பார்ல. என் நம்பர் நீங்க ஈஸியா வாங்கிடலாங்க, அப்ப அவர் நம்பர் எப்படி வாங்க முடியாதுல்ல. கார்த்தி சொல்றது கரெக்ட், நிறைய பேரும் அதனால அஜித்துக்கு மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்துல. கேம் சேஞ்சர் மிஸ் உங்களுக்கு, கேம் சேஞ்சர்லாம் வந்து வச்சு செஞ்சிருப்போம், விடாமுடிச்செல்லாம் மன்னிச்சு விட்டுட்டோம். 10-15 வருஷம். ஐயோ கேம் சேஞ்சருக்கு விடாமுடிச்சு வரும் படம். இல்ல அவர் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ல நடிக்க மாட்டாரு ப்ரோ. நடிக்க மாட்டாரு பொலிட்டிக்கல் நடிக்க மாட்டாரு, கான்ட்ரவர்சியெல்லாம் நடிக்க மாட்டாரு.
ஸோ மாஸ் அவர் மாஸ் டைட்டில் வைக்கிறது இல்லையே, மாஸ் டைட்டில் வைக்கிறது இல்லை. ஒரு 3 நாள் கழிச்சு இப்பதான் குட் பேட் அக்லி வச்சிருக்காரு. அதுவே அவரு மாஸ் டைட்டிலா நினைச்சு வைக்கல. ஸோ அது மாஸ் ஆயிடுச்சு. ப்ரோ எப்படி ரீசென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்றாரு, அதே மாதிரி அந்த முதுகுல குத்துறதை மட்டும் வச்சுட்டே இருக்காரு எல்லா படத்துலயும். அதுக்கு இது சென்டிமெண்ட் இருக்கா? அப்படி அவரு மட்டும் சொல்ல முடியாதுங்க, டேரக்டர்ஸுமே சொல்லுவாங்க. கண்டிப்பா கேக்குதா? டேரக்டர்ஸுமே சொல்லுவாங்க இல்லையா, சார் இப்படி ஒரு சீன் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த படமே முதுகுத்து தானே, விடாமுயற்சியே திரிஷா முதல்ல தான் குத்துது ஃபர்ஸ்ட் சீனு. கார்த்தி ப்ரோ, ஏப்பா விடாமுயற்சி பார்க்க இழுக்கிறீங்க? வேற டாபிக் போங்கப்பா. கார்த்தி ப்ரோ, ஓகே என்னங்க எஸ்கேஆர்எம் எப்போ ப்ரோ ரிலீஸ் பிளான் பண்றாங்க? ஜூன் ஜூலை அந்த மாதிரி இருக்கும். இல்ல தீபாவளின்னு போடுறாங்களே, அதுக்கு தான் ப்ரோ. தீபாவளி அவ்வளவு லேட் ஆகாதுங்க, அதுக்கு முன்னாடியே வந்துடும். இப்போ அவர் ஃபர்ஸ்ட் அந்த ஹிந்தி படம் முடிச்சுட்டு தானே ப்ரோ இது ரிலீஸ் பண்ணுவாரு முருகதாஸ். ஹிந்தி படம் இப்போ வரப்போதே மார்ச் 28 ரம்ஜானுக்கு. அது பக்காவா அது பிளான் பேரலா பண்ணி இது அது முடிஞ்சுங்க. பேரலா அது வந்துடும். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலா இது முன்னாடியே வர வேண்டிய படங்க. அந்த ஹிந்தி படத்துக்காக தான் அது வெயிட்டிங், அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது ஒன்லைனர் தெரியுமா ப்ரோ இந்த எஸ்கேஆர்எம்? அது தெரியாதுங்க, என்ன லைன்லாம் தெரியாது. அது அது துப்பாக்கி ஸ்டைல்ல தான் ஒரு படமா இருக்கும். அந்த மாஃபியா, வெப்பன் மாஃபியா அந்த அந்த ஸ்டைல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்டிங்கே கொஞ்சம் பெருசா இருந்துச்சு ப்ரோ. ஆனா வெப்பன் மாஃபியா அந்த ஸ்டைல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. கார்த்தி நாளைக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஜிபி திருச்சி ஸ்ரீடு நிறைய வலைபேச்சு அந்த நிறைய பேர் ஏப்ரல் 10ல போஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏங்க ஒரு படம், இந்த படம் மட்டும்தாங்க பிசினஸ் ஆயிருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல வித்துருக்காங்க. ஓகேவா, நெட்ஃபிளிக்ஸ்லாம் வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ ஏன் வந்து மற்ற இந்த சில படங்கள்லாம் வந்து வரதுக்கு டைம் ஆகும், தள்ளி போயிடும். இப்போ இட்லி கடையே ஏன் தள்ளி போகுது அப்படின்னா, சும்மா ஏதோ வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது இல்லை. எல்லா படமும் எந்த ஒர்க்குமே நீங்க வந்து ஒரு மாசத்துல முடிச்சிட முடியும் வேலை. அதுக்கு மேல நீங்க டே நைட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 1 மந்த்ல முடிச்சிடலாம். இல்லை நீங்க அது பொறுமையா வேலை பார்த்தீங்கன்னா 3 மாசம் 6 மாசம் கழிச்சு பண்ண முடியும். அது பிரச்சனையே கிடையாது. இங்க பிசினஸ் தான் பிரச்சனை. இப்போ ஏன் இட்லி கடை தள்ளி போகும்னு சொல்றாங்க அப்படின்னா, இட்லி கடை தள்ளி போகிறதுக்கான ரீசன் வந்து டிஜிட்டல் மீடியா. ஸோ டிஜிட்டல் தான் இன்னைக்கு இருக்க மேஜர் வருமானம். சேட்டலைட்டுக்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. சேட்டலைட்லாம் வாங்குறதே கிடையாது அவனு. அது ஏதோ வாங்கிட்டாங்கன்னா அது அதிசயம். சரி ஓகே, நம்ம பற்றி வாங்கிட்டாங்க போல இருக்கு சேட்டலைட் அப்படின்னு மிராக்கிள் நினச்சிக்கலாம். இல்லைன்னா அது கிடையாது. சேட்டலைட் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக காலி. டிஜிட்டல் மார்க்கெட்டும் ஒரே ஒருத்தர் நெட்ஃப்ளிக்ஸை நம்பி தான் இங்கே படம் போயிட்டு இருக்கு. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, நான் சொல்ற டைம்ல படத்தை ரிலீஸ் பண்றியா, நான் வாங்கிக்கிறேன், அந்த முடிவு கொண்டுட்டாங்க. நான் இந்த படத்தை இந்த டேட்டை நான் சொல்றேன், இந்த டேட்டை போடு படத்துக்கு. இப்படிதான் ஆக்சுவலா டிராகன்லாம் வந்து டிராகன்லாம் வந்து பிப்ரவரி 14 வர வேண்டிய படம். டிராகன் வந்து பிப்ரவரி 14 வர வேண்டிய படம். விடாமுயற்சி போன வாரம் வச்சு பார்த்தா ஏப்ரல் 10ல போஸ்ட்போன் பண்றதுக்கும் ஒரு சில வாய்ப்பு இருக்கு. எங்க நெட்ஃபிளிக்ஸ் தான் அந்த படத்தை வாங்கிட்டானே, அதுதாங்க சொல்ல வரேன். புரியல, நெட்ஃபிளிக்ஸ் அந்த படத்தை வாங்கிட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால தள்ளுறதுக்கான வாய்ப்புலாம் பெருசாக இல்லை, வந்துடும். கார்த்தி ப்ரோ கேக்குதா? சந்தோஷம் தான். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எப்படியும் ஜிபிஓ ரெட்ரோ ரெண்டுமே நெட்ஃபிளிக்ஸ் தானே? இது ரெண்டுமேனா புரியல. குட் பேட் அக்லியும் ரெட்ரோ ரெண்டுமே நெட்ஃபிளிக்ஸ் தான். ஒரு வேளை போஸ்ட்போன் பண்ணா May 1 தான் வரும். அதனால எப்படிங்க வர முடியும்? ஒரே நாள்ல 2 படம் எப்படி வர முடியும்? அது வராது. அப்போ குட் பேட் அக்லி 10th தானே வரும். அப்பதாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு தூரம் விளக்க எதுக்கு சொல்றேன். அவனுக்கு எங்க அதாங்க டிராகனே பிப்ரவரி 14 வர வேண்டிய படம் தான். ஓகேவா, விடாமுயற்சி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்ததுனால அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. அப்படின்றதுனால 2 வாரம் கழிச்சு தான் அவங்க மினிமம் 4 வாரம் கழிச்சு தான் அலோவ் பண்ணுவாங்க. சரி ஓகே, வேற வழி இல்லை, திடீர்னு அந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆகி இங்கே வருது, நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் டேட்டை அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி தான் அவங்க 2 வாரம் கழிச்சாவது இந்த படத்தை டேட் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. டிராகன் 14 பண்ணியிருப்பாங்க அவங்க ஆக்சுவலாக ஏஜிஸ். வேற வழி இல்லை, என்ன பண்ண முடியும்? மேஜர் ரெவன்யூ ஷேரிங் அவன் தான் கொடுக்குறான் மேஜர் காசு. இல்லை எனக்கு வேணான்றுவாங்க.
அக்ரிமெண்ட்டை அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுங்க. ஸோ அதனால் அந்த பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா. அப்படின்னும் இப்போ போது ஜியோ 10ஆம் தேதி ஹாட்ஸ்டார் இந்த வந்ததுக்கு படம் அப்புறம் எப்படி இருக்கும்? அது ஓடிடி இன்னும் கொஞ்சம் கார்த்திக் மூவ் ப்ரோ ஆகுமா? இப்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்காது. ஏன்னா அதுக்கான மார்க்கெட் வந்து பெருசாக வரல. அப்படியே இருந்தால் கூட சினிமாக்கு இருக்காதுங்க. அவங்க இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் எதாவது பண்ணுவாங்க. இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரிஜினல்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஐபிஎல் வாங்குவாங்க, கிரிக்கெட் மேட்ச் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குவாங்களே தவிர சினிமாவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொருத்தர் இருக்கிற ப்ராடக்ட்டு அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரில. ஆனால் இந்த வருஷத்துல இருந்து ஐபிஎல் பார்க்க காசாமா ஹாட்ஸ்டார்ல. அதாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. சீரியல்லாம் காசு கொடுத்து வாங்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமே தவிர பிக் பாஸ் வாங்கினாங்கல்ல அந்த மாதிரி வாங்குவாங்களே தவிர. ஆனால் நீங்கள் படம் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த படத்தெல்லாம் வாங்கி போட்டு அவங்களுக்கு பெருசாக அதுக்கான ட்ராக்ஷன்லாம் வரல. அதுக்கு அதோட வியூஸ்லாம் அது அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை இங்கே. கார்த்திக் ப்ரோ இப்ப ஜனநாயகன் விஜய் சாரோட கடைசி படம்னு பேசிக்கிறாங்க. அதை கூட ஏன் ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ் இன்னும் வாங்காம இருக்காங்க? ஓடிடி பிளாட்ஃபார்ம் எதுவுமே ஸோ அதுதான் டீலர். கேலண்டர் வந்து நடுங்க. கேலண்டர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக படம் இருக்கு. கொஞ்சம் நான் சொல்ற லேட் அங்கே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இல்லைங்க கார்பரேட் ஸ்டைலே அப்படிதான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவங்க ஒரு விஷயத்த ஆஃபர் பண்ணுவாங்க பெருசா. அதை நம்பிட்டு நீங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பான். இல்லை இதை பண்ணாதான் இது அப்படின்ற மாதிரி. இப்போ அவன் சொல்றான் ரிலீஸ் டேட்டு. நீ என்ன சொல்றது அக்டோபர் கிடையாது, நீங்க தள்ளி வாங்க நான் வாங்கிக்கிறேன். ஸோ அவன் ஒருத்தன் தான் இருக்கானு என்ன பண்ண முடியும் நீங்க? பிக் ஸ்டார் மூவிஸ்க்கும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்களா ப்ரோ? கண்ட்ரோலே இல்ல ஏன்னா கிடையாதுங்க. இப்போ கண்ட்ரோல் கிடையாதுங்க. அமேசான் வந்து இப்ப இது படம் வாங்குறது கண்ட்ரோல் இல்ல நீங்க ப்ரோ. சொல்ல முடியாது. இங்கே காம்படிஷன் இல்லை, சுருங்கிருச்சு. ஓகேவா, அவன் ஒருத்தன் தான் மேஜர் பிளேயரா இருக்கான். அவன் ஒருத்தன் தான் வாங்குறான். அவன் என்ன சொல்றான், என்னால இவ்வளவு காசு கொடுக்க முடியாது, எனக்கு இந்த ரேட்டை மாத்திக்கோங்க. இந்த ரேட்ல எனக்கு ஆல்ரெடி ஒரு படம் இருக்குங்க, காந்தாரா இருக்குங்க, அதை நான் வாங்கியிருக்கேன். அந்த ரேட்ல என்னால முடியாது, வேற டேட் போ அப்படின்றத அவன் சொல்றான். இன்னைக்கு வேணாம் எனக்கு நெட்ஃபிளிக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணான். பட் இங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40% பட்ஜெட் வந்து அவன்கிட்ட தானே இருக்கு. ஒரு படத்தை நீங்க 100 கோடி இருக்குதுன்னா அவன்கிட்ட தானே 50 கோடி வாங்க முடியும். என்ன ஆகும் தமிழ் சினிமாவுக்கு? இல்ல ப்ரோ இப்ப மலையாளம் சினிமாலாம் அவங்க ஓடிடி டீல் ப்ரீ பிசினஸே பண்ணாம அப்புறம் ஒரு படம் வந்து ஹிட் வந்ததுக்கு அப்புறம் தானே ப்ரோ சேல் வேற வழி ஹெல்ப் இல்லாம பண்றாங்க. வந்துட்டாங்க. அது மாதிரி வேற வழி இல்லாம அந்த முடிவுக்கு வந்தாங்க. ஸோ தமிழ் சினிமா அதுதான் நடக்கும். அதை நோக்கி தாங்க நகரும் தமிழ் சினிமாவும். அதை நோக்கி தான் நகரும். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு கட்டத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுத்திடுவாங்க. இப்போ அமேசான் நிறுத்திட்டாங்க இல்லையா, சோனி நிறுத்திட்டாங்க, ஆஹா நிறுத்திட்டாங்க, ஹாட்ஸ்டார் நிறுத்திட்டாங்க மீன்ஸ் வாங்குறாங்க சின்ன சின்ன படம். ஹாட்ஸ்டார்லாம் வந்து முன்னாடி வந்து எக்கச்சக்கமாக வாங்கிட்டு இருந்தான். இப்போ வந்து ரொம்ப குறைச்சி 5 கோடி 10 கோடி அதுக்குள்ள நல்ல படங்களா பார்த்து பொறுமையா ஒரு டைமுக்கு 2 டைம் இப்பெல்லாம் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து சும்மா ஒரு 6 மணி நேரம் படம் பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பார்த்து அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் தான் அப்ரூவ் ஆகுது. இப்போ அந்த மாதிரி ப்ரோ ஆயிடுச்சு. அந்த போன இயர் எண்ட்ல வந்து அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து இனிமே மூவி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ப்ரோ. அது ஃபாலோ பண்றாங்களா அக்டோபர்ல இருந்து? இல்லையா, அது அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்களே அந்த ஸ்ட்ரைக்கு. அது ரிசால்வ் ஆயிடுச்சா ப்ரோ அவங்க இஷ்யூலாம்? அது தீர்க்க முடியாத பிரச்சனைங்க. அது தீர்க்கவே முடியாது, யாராலையும் தீர்க்க முடியாது. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஐயப்பனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் நாளை காலைல விடிஞ்சா என்ன பிரச்சனை இருக்குன்ற நமக்கு தெரியாதுல்ல. எனக்கு காலைல ஒன்று தோணும், உங்களுக்கு காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ் போகணுன்றது உங்க பிரச்சனையா இருக்கும். ஆனால் ஐயப்பனுக்கு 11 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு வேற இருக்கும், அஜித்குமாருக்கு வேற இருக்கும், கணேஷுக்கு வேற இருக்கும் இல்லையா. நீங்க மொத்தமாவே இங்க சினிமால அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒருத்தர் என்ன சொல்லுவான், நான் ஷூட்டிங் போய் ஆகணும், நீ ஏன் தடுக்கிறதுக்கு, நீ யார் தடுக்க அப்படின்னு கேட்பான். ஒருத்தன் ஐயா சாமி சம்பளம்லாம் அதிகமா போகுது, ஷூட்டிங் நிறுத்தி கொஞ்சம் ரீமேப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பான். ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஐஸ்வரி கணேஷ் சிம்பு சொல்லுங்க பஞ்சாயத்து bro. முடிஞ்சிருச்சுல?
அது முடிச்சுங்க. சுமூகம் ஆயிட்டாங்க 2 பேரும். கார்த்தி ப்ரோ இப்போ ஒரே ஒரு டவுட், ரெட்ரோ ஆனா சேஞ்ச் ஆகாதுல்ல மேபிஸ்ல வந்து? ரெட்ரோ மேபிஸ்ட் தான், அது நெட்ஃபிளிக்ஸ் தான், ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல இது கார்த்திக் ப்ரோ, அதான் அந்த ரெட்ரோ வந்து 8 வீக்ஸ் ஓடிடின்னு ஏதோ இதுல போட்டிருந்தாங்க அது bro. ஹிந்தி மட்டும் ப்ரோ. ஓகே ஓகே, ஹிந்திக்கு மட்டும். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி. ஆனா தக் லைஃப் வந்து அந்த மாதிரி எதுவும் இது பண்ணலன்னு நினைக்கிறேன்ல ப்ரோ. அது தக் லைஃப் வந்து 4 வீக்ஸ் தான் நினைக்கிறேன் நெட்ஃபிளிக்ஸ். அது தெரியுமா ப்ரோ கார்த்திக்? எல்லா படமே 4 வீக்ஸ் தாங்க இருக்கும், 8 வீக்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் போட்டிருந்தா ரெட்ரோ அப்படின்னு? நிறைய பேர் போட்டிருந்தாங்க 8 வீக்ஸ் தெரியல, மேபி தெரியல, போவோம். ஆனா இப்ப ரெட்ரோ ஒன்னும் இது நெட்ஃபிளிக்ஸ் வந்து வாங்க போறாங்க, இன்னும் விக்கல இல்ல? வாங்கிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு. வாங்கியாச்சு. புறநானூறுன்னு சொல்லி ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகே. புறநானூறு தான் ரெட்ரோ ஆயிடுச்சு. இப்ப ஜிபியு ரெட்ரோ தக் லைஃப் 3 தான் இப்ப பெரிய ஹீரோ இதுல 3 தான் வித்து இருக்குல்ல. ஆமா, இதெல்லாம் போன வருஷம் வித்துதுங்க, இப்ப இல்ல, போன வருஷம் லாஸ்ட் இயர் அக்ரிமெண்ட் ஆச்சு. புறநானூறு எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? புறநானூறு அனௌன்ஸ் பண்ணும் போதே இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் மாறிட்டு அந்த டைரக்டர் இந்த படம் சூர்யா காம்பினேஷன்ல அப்படி வந்துச்சு. அப்படிதான். பதிலா புறநானூறு டைட்டில் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். செம வைபா இருக்கும். மேபி அந்த டைட்டில் வந்து 2Dல வந்திருக்கலாம். 2D அந்த டைட்டில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. டைட்டில் ரிஜிஸ்டர் ஆயிடுங்க, அது பிரச்சனையே கிடையாதுங்க. அது ரிஜிஸ்டர் ஆயிடும். பராசக்தின்றது நல்ல டைட்டில் தானே. கூலி எப்போ ப்ரோ ரிலீஸ் பிளான் பண்றாங்க? ஜூலை ஆகஸ்ட் தான், மோஸ்ட்லி ஆகஸ்ட் 15 இருக்கும்னு நினைக்கிறேன் ஜெயிலர் டேட். கார்த்தி ப்ரோ, ரெட்ரோ பத்தி உங்க ஒப்பீனியன்? ஏதாவது ரீசன்ட்டா போஸ்டர்ஸ் ரெட்ரோ தெரியலையே. ரெட்ரோ வந்து லவ் ஸ்டோரின்னாங்க, பார்ப்போம். அது வித்தியாசமான லவ் ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறோம், எதிர்பார்ப்போம். இது இருக்கதான் லாஸ்ட் ஹோப் தான். இந்த ஒரு பால் கேங்ஸ்டர் எதுவுமே லாஸ்ட் கேங்ஸ்டர் லவ் ஸ்டோரி வித் ஃபுல் ஆக்ஷன். என்னங்க ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன வந்திருக்கு? காதல் தோல்வி படம் தானே வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க லாஸ்ட் வீக் இப்போ 2 ரிலீஸ் பண்ணீங்கல்ல ப்ரோ உங்க சேலம் ஏரியால, அது எப்படி ப்ரோ உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் வந்தது? இந்த படமா இந்த வீக் ரிலீஸ் பண்ணாங்கன்னா வந்து ஓகே ப்ரோ, டிசெண்டா போகுது. இப்போ இந்த படங்கள்லாம் நம்ம விலைக்கு வாங்கல. ஸோ தனஞ்சன் சார் அவர் ரிலீஸ் பண்ணாரு, நம்ம கூட சப்போர்ட் பண்ணோம், அவ்வளோதான். குடும்பஸ்தன் மட்டும் தான் நம்ம விலைக்கு வாங்குறோம். குடும்பஸ்தன் இன்னைக்குமே வந்து பார்த்தா ஃபுல்லா தான் இருக்கு போல. அவங்க இன்னைக்கு நல்லா தான் போகுது. நீங்க என்ன பண்றது, படம் பார்த்துட்டு நான் பிளாக் பர்சன் சொன்னப்ப கீழே வந்து எல்லாம் கமெண்ட்ஸ்ல வந்து இஷ்டத்துக்கு அடிச்சுடு அது சொல்லி இது சொல்லுங்க. அது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபே போட்டீங்களா? நீங்க எப்பவுமே போட மாட்டீங்க அப்படி. அதுதான் கொஞ்சம் எல்லாம் ஜெர்க் ஆயிட்டான். எங்க உண்மையில அந்த படம் ஃபர்ஸ்டா பார்க்கும்போது முடிவு பண்ணிட்டேன் இந்த படம் பிளாக் பர்சன். எங்க அவ்வளவு சீன் வச்சு அவ்வளவு சீன்ஸ் எழுதி எந்த படம் ரீசெண்டா வந்திருக்கு? 25 கோடின்னு சொல்றாங்க, உண்மையா? ஏங்க உண்மையில அந்த டீமே பெருசா நம்பலைங்க அத. நான் அன்னையில இருந்து அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன், இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர். அவங்களே வந்து இருந்தாங்க. இப்படி இவ்வளவு சீன்ஸ் வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளேவை ரீசெண்ட் டைம்ல யாருமே இல்லையே. அது உங்களுக்கு பிடிக்காம அதெல்லாம் ஓகே, அது தனித்தனியா கேட்டீங்கன்னா. பட் இங்க மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ் தானே அதிகம். அதை வச்சு இவ்வளவு சீன்ஸ் வச்சு இவ்வளோ கேரக்டர்ஸ் வச்சு ஒரு படத்தை ஸ்கிரீன் பிளே எழுதி ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்க்கவே இல்லை. இப்போ குட் நைட் இந்த மாதிரி படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோர் இருக்குல்ல, கொரட்டை, அந்த பிரச்சனை, அந்த கொரட்டைக்கு ஒரு கதை லவ் ஸ்டோரி அப்படி இருக்கும். பட் இந்த படத்துல கதை மாறிக்கிட்டே இருக்கும், கதைக்குள்ள ஒரு கேரக்டர் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுல சீன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சீன்ஸ் வந்து சீன் எழுதுதாங்க பிரச்சனை. ஒரு கதையை ஈஸியா எழுதிடலாம், நீங்க ஒரு கதை அப்படின்னு நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஒரு பழி வாங்குற கதை பாஷா அப்படின்ற மாதிரி ஒன்றும் பண்ணிடலாம். அந்த சீன் பண்ணணும் இல்லையா? பாஷா யாரு, பாஷாவுக்கு ஒரு சீன், பாஷா எப்படி பாஷா ஆனா அப்படி அதுக்கு ஒரு சீன்,
பாஷா அந்த பாஷாவை விட்டுட்டு வந்து சென்னையில வந்து ஆட்டோ ஓட்டுறான். அதுக்கு ஒரு சீன் இதெல்லாம் பண்ணணும், அதை கன்வின்சிங்கா பண்ணணும்ல. இப்போ நானும் பாஷா மாதிரி படம் எடுக்கிறேன் எடுக்க முடியாது இல்லையா. இந்த படத்துல அது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும். ரீசெண்ட் டைம்ல பார்த்ததுல பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்த படம் தான். நம்ம வாங்கிட்டோம் பண்றோம் அதெல்லாம் கிடையாது. நான் வெளில வந்து நான் சொன்னேன் அவங்க கிட்டே, நான் இல்ல ப்ரோ, வாங்கலனாலுமே இந்த படத்தை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ரப்பர் பந்து அப்படிதான் என்ஜாய் பண்ணேன், இந்த படத்தை அப்படிதான் என்ஜாய் பண்ணேன். நம்மளால என் கிரெடிட்ஸ் டைட்டில் வரும்போது தியேட்டரே கிளாப் பண்ணக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் அது. குடும்பஸ்தன் நீங்க ரிலீஸ் பண்ணீங்களா இல்ல வாங்கினீங்களா ப்ரோ? குடும்பஸ்தன் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு டிராகனும் செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்கு வந்து அது வந்து நம்ம வாங்கணும்னா வாங்கல, நம்ம சுப்பையான ஒரு காரணம். சுப்பையானா பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்களா ப்ரோ? கொஞ்சம் பெருசா பண்ற மாதிரி. இதுவே ஐடியா எல்லாம் அப்படியே வாழ்க்கையே எதுவும் நோக்கி போகுதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கு. இல்ல அவங்க ஈஜிஸ் பண்ணுவாங்க ப்ரோ. நம்ம அவ்வளவு பெரிய ஆள்லாம் பேக்கிங்லாம் இருக்கும் ப்ரோ. நீங்க குடும்பஸ்தன் படம் நல்லா இருக்குன்னு சொன்னப்போ ஸ்டார்டிங்ல நானும் நம்பலனா படம் வந்து ஓகேவா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா நீங்க ரொம்ப நான் சொன்னது இல்ல படம் நல்லா இருக்குன்னு தெரியும். பட் நீங்க ரொம்ப வந்து அந்த படத்தை பிரைஸ் பண்ணீங்களா? சரி ஓகே இவர் ரிலீஸ் பண்றாரு அதனாலதான் வந்து இவர் ஓவரா பேசாத நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிலாம் பார்த்தா பிளடி பேக்கர் ரிலீஸ் பண்ணோம். பிளடி பேக்கர் நான் சொன்னேன் என்னைக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இல்ல கரெக்ட் தான் ப்ரோ. பட் இருந்தாலும் படம் நல்லா இருக்குன்னு தெரியும். பட் நீங்க ரொம்ப ஹைப் பண்ண மாதிரி தெரிஞ்சு அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓவரா சொல்றீங்கன்னு இப்ப தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படம் சுத்தமா போர் அடிக்கல, ஜாலியா பார்த்தப்போ உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு படம். பட்டி ப்ரோ இன்னொரு சஜஷன் சொல்லலாமா? இந்த கடைசி உலக போர் வந்து சேலம் ரிலீஸ் பண்ணும்போது, சேலம் ரிலீஸ் பண்ண நான் தான் பண்ணேன். ரப்பர் வந்து 2 நாள் முன்னாடி ஷோ போட்டாங்க. ஷோ போட்டோன்னு பார்த்துட்டு அது சூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ப்ரைஸ் பண்ணி ட்வீட் போட்டுட்டேன். ட்வீட்லாம் போட்டுட்டு ஒரு தேட்டருக்காரருக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி, சார் அண்ணே நம்ம படம் வருது இந்த வாரம் போட்டுக்கலாம்னு. தம்பி யார் தம்பி நீ நீ ட்விட்டர்ல ஃபுல்லா ரப்பர் பந்து இட்டு மாசு அப்படின்னு ட்வீட்டா போட்டு தள்ளுற. ஆனா அதுக்கப்புறம் வந்து கடைசி உலக போறது ஆனா அதெல்லாம் ஓகேங்கண்ணா, அது வேற இது வேற, என்னை சம்மந்தப்படுத்தாதீங்க, அந்த கார்த்திக் இந்த கார்த்திக் சம்மந்தப்படுத்தாதீங்க. அது எந்த படம் வந்தாலும் எனக்கு அப்படிதாங்க தோணும். அது ரிஜெக்ட் பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் சரி அப்படிதான் தோணும். மதகராஜா பாக்குறோம் அப்படின்னா மதகராஜா ஏன் ஓடும்? எனக்கு உண்மையிலே 100 ஃபிளா கேட்டீங்கன்னா அது மதகராஜால சொல்லு. இதெல்லாம் எப்படிங்க ஆம்பளையோட பெட்டர், ரொம்ப சுமாரான படம் தான் மதகராஜா. ஆக்சுவலா ஆம்பளை அதை விட பெட்டரா இருக்கும் காமெடியில இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா. பட் இந்த டைம்ல அது ஓடிடும். இந்த டைம்ல ஓடிடும்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நினைக்கிற சினிமாவா அது இருக்கும். மற்ற படங்கள் இவ்வளவு வீக்கா இருக்கிறதுனால ஒரு படம் ஓடுறதுக்கு காரணம் கூட வர படங்கள் இருக்கு, ரிலீஸ் டேட் இருக்கு எல்லாமே. இதே குடும்பஸ்தன் வந்து வேற ரிலீஸ் டேட் வந்தா இவ்வளவு ஓடி இருக்குமான்னு தெரியல. பட் அதுக்கான ரிலீஸ் டேட் அமையுது, விடாமுயற்சி அப்படி ஆகுது. பொங்கலுக்கு வந்த படங்கள்லாம் ரொம்ப சுமாரா இருக்கு. மதகராஜா சரி ஓகே வேற வழி இல்லாம நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தை ரிலீஸ் ஆகுது. உண்மையை சொல்லப்போனா எனக்கு ஆம்பளை படம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இந்த படம் மதகஜராஜா வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. இத்தனைக்கும் 2 ஃபேமிலியை கூட்டு போனேன். எங்க வீட்லயும் எங்க சித்தி வீட்லயும் 2 ஃபேமிலி கூட்டு போனேன். மதகராஜாக்கு அப்புறம் தான் ஆம்பளை எடுத்தாங்க. மதகராஜாக்கு அப்புறம் தான் ஆம்பளை எடுத்தாங்க. அது ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு மதகராஜா. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி சுமாரான படமே வரல அப்படின்றதான் ரீசன். அந்த படம் ஒன்னது காரணம். அதே வந்து மதகராஜாவை நீங்க திரும்ப எடுத்தீங்கன்னா அது ஓடாது. ஏன்னா சுத்தமா இருக்கட்டும் படம். பட் ஆனா அந்த டைம்ல விடாமுயற்சி கூட இவங்க சொல்லிட்டே இருப்பாங்களே ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த நெகட்டிவ் பேசிட்டாரு நெகட்டிவ். அது ஒண்ணும் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே அந்த படத்தை இன்னைக்கு பிரேக் டவுன் யூடியூப்ல பார்த்தோம் அன்னைக்கு முடிவு மட்டும் இந்த படம் விளங்கவே விளங்காது. ஏன் அப்படின்னா நீங்க அந்த கதையை எவ்வளோ இதா சொன்னா கூட இங்க கனெக்டே ஆகாது. அதுதான் எப்படி கனெக்ட் ஆகும் ஒருத்தருக்கு. ப்ரோ ஆனா
இந்த மதகஜராஜா படம் ஒரு ஒரு ரொம்ப ஆவரேஜான படம், அதுவே வந்து ஹிட் ஆயிருக்கிற டைம்ல வீரதூர் சிறன் வந்திருந்தா கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும்ல. ஏன்னா விக்ரம்க்கு படம் ஹிட் அது ஆகி ரொம்ப படம் வருஷம் ரெடி ஆச்சுல்ல. ஆகலையே, படம் ரெடி ஆகலை. ஷூட்டிங் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் மேரேஜ் அதெல்லாம், டைரக்டருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால வீரதீர சூரன் எந்த ஓடிடி கார்த்திக் வாங்கியிருக்காங்க? ஸோ அது வந்து டைரெக்டாக ஓடிடி யாரும் வாங்கலைங்க. பீஃப்னு சொல்லி ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. ஸோ ஓடிடி அமேசானில் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அமேசான் இந்த ஹரியரன் வந்திருக்காரு. ஹரி ப்ரோ வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ப்ரோ, என்னாச்சு? ரொம்ப காரசாரம் பண்ணி போட்டு ஒன்றும் இல்லை, ஜாலியாக இதை பற்றி தான். நல்லதுதான். நம்பர்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க, 50 நம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அது வந்து சரி, ஓகே சொல்லுங்க. அதுக்குள்ள நான் டிபேட்டுக்குள்ள போகவே விரும்பலைங்க. ஓகேவா? அது எஸ்டர் ஃபேன்ஸ் தாண்டி மற்றவங்க எல்லாரும் சொல்ற விமர்சனம் தான். ஓகே, அந்த விமர்சனத்தை நான் சொல்லியிருக்கேன். இதில் ஒன்றும் தப்பாகவும் இல்லையே. நம்ம ஒன்றும் தப்பாகவும் சொல்ல, மரியாதைலாம் வந்து பேசல, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ இதை ஆர்கியூ பண்ணுறதுக்காக என்னை இப்போ எவ்வளோ பேர் ட்வீட் பண்ணுறாங்களா, எதுக்காக ரிப்ளை பண்ணுறதா கிடையாது. ஏன்னா சரி ஓகே, நம்ம சண்டை, இவங்க கூட நமக்கு சண்டை கிடையாது, சண்டை போடல, அவ்வளோதான். பட் அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓகே, அடுத்த படங்கள் இப்போ 2025 ஒரு படம், 2026 ஒரு படம், 2026 2 படம் அப்படின்னு போனால் ஓகே தான். அதுதான் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். வேற என்ன கேட்டுட்டு இருக்கோம்? இன்னைக்கு இந்த விமர்சனத்தை இன்னைக்கு நேத்தோ வைக்கலைங்க, அதை முன்னாடி இருந்து சொல்றது தானேங்க. அவர் படம் நடிக்க சொல்லுங்க, 40 வயசு தாங்க ஒரு ஹீரோட மிகப்பெரிய ஹை மூமெண்ட்டாக இருக்கும். எல்லா ஹீரோ, ரஜினியில் இருக்கட்டும், எல்லா ஹீரோவுமே 40 வயசுல தான் ஒரு ஸ்டாராக மாறுவாங்க, சூப்பர் ஸ்டாராக மாறுவாங்க. அப்படி அவர் படம் நடிக்க சொல்லுங்க, அவர் டக்கு டக்குன்னு படம் நடிக்க சொல்லுங்க, டைம் டிலே பண்ண வேணாம் அப்படின்றத நம்ம விமர்சனம். இது இன்னைக்கு உங்ககிட்டே சொல்லியிருக்கனே பல டைம். இதுல என்ன இருக்கு? அவர்கிட்ட பார்த்தா கூட அதான் சொல்லுவேன். இல்ல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்பர்ஸ் பத்தி நம்ம பேசும்போது, நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 50 நம்பர்ஸ்ன்றது இந்த 50 51 அப்படி கொடுக்கறது. இன்னைக்கு எல்லாருமே தான் அந்த நம்பர்ஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி லென்த் தான், ஒரே யார்ட்ஸ்டிக் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து நடிக்கிறாரு, அந்த நம்பர்ஸ்லாம் வருதுன்னா அதுதான் எல்லா இடத்துலையும் அப்படிதான் எடுக்கிறாங்க. பாலிவுட்லேயும் சரி, நம்மள்லையும் சரி, ஹாலிவுட்லேயும் சரி, இதுதான் நம்பர் அது யார்ட்ஸ்டிக். அந்த யார்ட்ஸ்டிக்கை அது நம்ம ஓகே மீறல. ப்ரோ, அது பிரச்சனையே இல்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் அது கரெக்ஷன், பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரோ, அது கரெக்ஷன் அது பிரச்சனையே சொல்லியே நான். இல்ல சொல்றேன். நேத்து அது ஒரு டாபிக்கா இருந்தது, நான் கேட்டேன். இந்த 2வது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு படத்தை வந்துட்டு உங்களுக்கு டிசைன் பண்றது எப்படின்றது உங்களுக்கும் தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல. ஸோ தேர் வாஸ் அ டல் ஸ்டிக் இருந்தது, அங்க ஒரு மொமெண்ட் இருந்தது. அந்த மொமெண்ட்டை ஓவர் கம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எஸ் புட் அ லாட் ஆஃப் வெயிட் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ த டீம் இஸ் சேஞ்சிங். நிறைய லாட் ஆஃப் என்ன அவனுக்கு தெரியும்ல, நிறைய அஹ், மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு கதையை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கதையை வந்து ஒரு தமிழ் சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு போராடிட்டு இருக்காரு. அதுவும் உங்களுக்கு தெரியும். கம்மிங் டு ஸோ அதில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, டெக்னிக்கலாகவும் இருக்கட்டும் சரி, அதர் ப்ரொடக்ஷன் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சரி பண்ணிட்டு வராங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நோ, அது உங்களுக்கும் தெரியும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக 2 படம் பண்ணிட்டு இருக்காரு. 3 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னும் 2 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட லைனில் இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. பட் நம்ம சும்மா எல்லா இடத்துலையும் இது பண்ண முடியாது. ஸ்டோரியை ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இது ஆஃப் லேட்டாக எனக்கு அது ரொம்ப புரியுது. நம்பர்ஸ் கேமுக்கு நம்ம இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். நான் அந்த நம்பர் கேமுக்கே நான் வரமாட்டேன். யார் எவ்வளோ சேலரி வாங்குறா, ஸோ தட் இஸ் நாட் தி பாயிண்ட் ஆல். எண்ட் ஆஃப் தி டே சேலரி மட்டுமே இங்கே கிடையாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பிக்சரில் சேலரி மட்டுமே கிடையாது, இல்லை நிறைய இருக்குது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ எனக்கு இது ரொம்ப இதுவாக இருந்தது, வியர்டாக இருந்தது. நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் ஓவர் த லைன் கிராஸ் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு, அந்த இதில் அந்த வேர்ட்ஸ் அப்படி போடும்போது அந்த ஃப்ளோவில் வந்து நீங்கள் பாட்டிட்டு அடிக்கிட்டே போயிட்டீங்க.
40 இயர்ஸ் இஸ் த ப்ரீமியம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரைம் டைம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அன்னைக்கு வந்துட்டு 60 வயசு, இன்னைக்கு 100 வயசு மெடிக்கலாக. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் யங். அந்த உடம்பை பாருங்க, ஸ்டில் யங். லாட் ஆஃப் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு. இப்போதான் திருப்பி ஒரு இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன். ஏன்னா இப்போ ஆன்லைன் இப்போ நான் வந்து நிறைய போடுறது இல்லை. ஓகே, அகெயின் பின்னால் நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 150 கோடி, ஒரு 100-200 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்டை ஓனாக பேங்கிங் பண்ணுறாங்க. And you know that how difficult it is to bank in that much money. இவ்வளோ பண்ணியும் நம்மளுக்கு பேசுகிறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்ட் இன்னி வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாரை பற்றி நம்ம கிரிஞ்சு அடிக்கல. இப்போ எந்த கிரிஞ்சும் இல்லை. வர புது பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தூக்கி விட்டுட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் இண்டஸ்ட்ரியில் பாசிட்டிவாக தான் இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்க்கெட் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் we know there are lot of things that decide the market. ஓகேங்களா? ஒரு காலத்தில் ஒரு மார்க்கெட் இருந்தது, இப்போ ஒரு மார்க்கெட் இருக்குது, நாளைக்கு ஒரு மார்க்கெட் வரும். தக் லைஃப் வரட்டும், தக் லைஃப் வரும்போது ஒரு மார்க்கெட் சேஞ்ச் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு படம் வரும், அந்த படத்துக்கு ஒரு சேஞ்ச் நடக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம இதில் தானே, நம்ம கரன்சி மாதிரி தான், மேலேயும் கீழே ஏறி தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய இது என்னன்னா, இஸ் நாட் ரன்னிங் பிஹைண்ட் மணி. இல்லை, அது இல்லை. இஸ் லுக்கிங் ஃபார் கண்டென்ட். ஓகே, அது அது அந்த மாற்றம் எப்பயோ மாறிடுச்சு. இப்போ அந்த கண்டென்ட்டுக்கான வேலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் வார்ஸு அதெல்லாம் நம்ம போகிறதே இல்லை. அவங்க வேலையை பாருங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். அவ்வளோதான். ரொம்ப சைலண்டாக போயிட்டுருக்கோம், நாங்கள் பாட்டி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. எனக்கு வரும்போது ஆக்சுவலி ஐ வாஸ் ட்ராவலிங், நான் கேட்கல, எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாரு, நான் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ பார்த்துட்டு ஐ தாட் லைக் பெட்டர் டு ஸ்பீக். பட் இப்போ தான் ஜஸ்ட் நோ என்டர்ட். அது அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ண உங்களுக்கு இருந்தது, அப்படியே உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ if you have any queries எனக்கு கேளுங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே ஓப்பனாக பேசுகிற ஆள் தான். தப்புனா தப்பு நானே ஒத்துப்பேன், எங்கள் சைடில் தப்பு இருக்குன்னு நானே ஒத்துப்பேன். ஆஃப் லைட் இருந்தது, ரொம்ப இருந்தது, முதல்ல இருந்தது. உங்களுக்கும் தெரியும், பிஃபோர் மாநாடு நம்ம என்னெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம், நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் தெரியும். நம்ம 2 பேர் டுகெதர் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் தெரியும். இன்றைக்கும் சுரேஷ் காமாட்சன் மேலே எங்களுக்கான மரியாதை இருக்குது. இன்றைக்கும் எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் இன் குட். இப்போ பாருங்க, டான் பிக்சர்ஸில் ஒரு இது போகுது, யூனோ டான். நான் அது பொலிட்டிக்கலாக போக விரும்பல, பட் யூனோ ஹவு பிக் தி நெட்வொர்க் இஸ், அதில் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் மூவி, யூனோ ஹவு பிக் அகெயின் பிக்கர் ப்ரொடக்ஷன் வேல்யூ. மெட்ராஸ் டாக்கீஸ் அண்ட் ராஜ்குமார் சார் ப்ரொடக்ஷன்ஸு. ஸோ யூனோ அகெயின் எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் குட். ஒரு 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 தவறான ஒரு 2-3 விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வி கான்ட் நோ டிசைட் இதுதான் இவர் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்மளே கூட நிறைய தப்புகள் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு தப்பை வச்சுட்டு நான் கார்த்தி இப்போ நேற்று நீங்கள் ஒன்று பேசியிருக்கீங்க அப்படின்றத அதை வச்சுட்டு நான் வேற ஒருத்தர் எங்க ஆள் கிடையாது, வேற ஒரு ஆள் அப்படின்னு பேச போகிற ஆள். இட் நான் ஹேப்பன்ஸ். நேற்றுமே அப்படிலாம் பேசலை. இங்க பாருங்க, நான் நேற்றுமே அப்படிலாம் பேசவே இல்லை. இந்த நேற்று விமர்சனம் நடந்ததை ஒரு ஓகே, யாட்ஸ்டிக்காக சொல்கிறேன். அவ்வளோதான். சின்ன இல்லை இல்லை, எக்ஸாம்பிள் அதில் சொல்கிறேன். அதில் அதுதான் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதால வந்துட்டு எங்களுக்கும் உங்களுக்குமான அந்த எனக்கும் உனக்குமான டைரக்டா பேச, நம்ம 2 பேரும் நண்பர்கள் தானே, எனக்கும் உனக்குமான அந்த இது போயிட போறது இல்ல. இட்ஸ் நாட் லைக் தட். மாறும். இட் கீப்ஸ் சேஞ்சிங், எவ்ரி ஒன் மூட் ஸ்விங்ஸ், எவ்ரி ஒன் ஹேவ் தேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் லைஃப். ஓகே, இஸ் கமிங் பேக், ஹி வாண்ட்ஸ் டு கிவ் சம் குட் கண்டென்ட். தெலுங்கு சினிமா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? தெலுங்கு சினிமா, மலையாளம் சினிமா எடுத்துக்கோங்க. அவங்களாம் வேற ஒரு லெவல்ல போயிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் நம்ம தெரிஞ்சுப்போம். அங்க ஃபேன் வாஸ் அது வேற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், உள்ள இப்பதான் வரும்போது கை கொடுக்க வேண்டாம், தூக்கி விட வேண்டாம், அட்லீஸ்ட் நம்மளை வந்து கீழே போட்டுற வேண்டாம். கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு நல்லது பண்றதுக்கு தான் திருப்பி வராரு அந்த தேசிங் ராஜா அவரோட தேசிங் பெரிய தேசிங் அவரது ஒரு படமா இருக்கட்டும், அஸ்வத் இது இருக்கட்டும், வரப்போற எல்லா படமே தரமான படங்கள் தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கு. இந்த பார்க்கிங் ராஜ்குமார் அவரது அண்ட் இட் இஸ் சர்ப்ரைஸ். ஒரு வந்த ராஜா அந்த செக்கச்சே வந்த வானம்ல மிஸ் பண்ணதை இதுல ஃபில் பண்ணுவாங்க. தட் வில் பி தேர். ஹி கேவ் us திங் ஃபார் இது. இப்போ டைமுக்கு வரல, யூ நோ வெரி வெல். அவர் ஸ்பாட்டுக்கு டைம்ல இருக்கு. நான் நல்ல ஞாபகம் இருக்கு. செக்கச்சே வந்த வானம் சேலம்ல நாங்க பியூஷ் மனுஷோட வந்துட்டு வி ஹேட் தட் ஒரு சின்ன சர்வே. நைட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லும்போது இல்லை, வேவ ஷூட் அட் மார்னிங் 6 நினைக்கிறேன் 6:15 ஷூட்.
அந்நேரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம அந்நேரத்துக்கு நம்ம பை ரோட் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் வேணான்றோம். இல்லை பை ரோடே ட்ராவல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நைட் அவர் ஃப்ரண்ட்டில் தூங்குறாரு, நம்ம வண்டி ஓட்டுறோம். ஸ்ட்ரெயிட்டாக வேர் கோயிங் டு தி ஸ்பாட்டு. ஒரு சின்ன டீ கடையில் டீ மட்டும் குடிச்சிட்டு நேராக ஸ்பாட்டுக்கு போயிட்டார். அது அன்னைக்கே. அதுக்கப்புறம் எத்தனை பேர் இன்க்ளூடிங் நம்ம சுரேஷ் அண்ணன் எவ்வளோ பேர், சுரேஷ் காமாட்சி அண்ணன் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈ கேம் பேக். அதுக்கப்புறம் நவ் த ஜேர்னி இஸ் வெரி குட். பிரேக்ஸ் இருக்க தானே செய்யும். பிரேக்ஸ் இல்லாமல் யார் இருக்கா? எத்தனையோ பேர் பிரேக் எடுத்திருக்காங்க. பட் திஸ் இஸ் அ லாங் பிரேக். ஆஸ் நான் முதலே ஒரு வாட்டி சொன்ன மாதிரி இது ஒரு லாங் பிரேக். பட் அகெயின் கண்டென்ட்டுக்கு தானே வெயிட் பண்ணுறாரு. லெட் அஸ் கிவ் ஹிம் சம் ஸ்பேஸ். லெட் ஹிம் கம் அப். நல்லது பண்ணுவார் பிரதர். நம்ம தான் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணோம். ஹி இஸ் டூயிங் குட் ஃபார் தி இது ஃபேன்ஸு. ஓகே, அவரை நம்பி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் 10 பேர் வச்சுக்கோங்க, 100 பேர் வச்சுக்கோங்க, 1000 பேர் வச்சுக்கோங்க, கோடி பேர் கூட வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேனுக்கு அன்னைக்கு அந்த தேட்டரில் போய் அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ப்ரொடியூசருக்கு வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அது மானிட்ரி. பட் எண்ட் ஆஃப் தி டே someone is happy with them. Okay, so அந்த someone, let us not disappoint that someone. ஸோ தட் இஸ் மை என்னுடைய ரெக்வஸ்ட். அது அவ்வளோதான். ஸோ நான் பார்த்துருப்பீங்க ஆஃப்லேட் டோட்டலி நாட் இந்த ப்ரொமோஷன்ஸு அந்த இது லைன்லேயே இல்லை. நம்ம டோட்டலாக வேறு மாதிரி பண்ணிட்டு அது உனக்கும் தெரியும் என்ன மேட்ருன்னு. ஸோ டோட்டலி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. பட் இது இந்த மேட்ரு எனக்கு வந்தது. ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக நீங்கள் பேசுறதுல நான் சர்ப்ரைஸே ஆகலை. இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் த டைம் அண்ட் உங்களுக்கு ஒரு சொல்லலாம், தம்பி பிரதர் நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத. நம்பர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நார்மல் பிரதர். நம்பர்ஸ் இஸ் வெரி நார்மல். எல்லாருமே 1 2 3 நம்பர் எப்படி படத்தில் போடுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அண்ட் அகெயின் வி ஆர் நாட் பிஹைண்ட் த நம்பர் கேம். இந்த 50 யார் ஃபர்ஸ்ட் வரா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார், செகண்ட் பிளேஸ் யார் அதிக சம்பளம் வாங்குறாங்க. நோ, வி ஆர் நாட் பாதர்ட். அமரன் படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூவி. அமரன் படம் ஹிட் ஆகுது. நம்மளால உடனே போய் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. ஒருத்தர் மேலே ஈகோ இருந்தால் வாழ்த்துக்கள் தெரிவிக்க மாட்டாங்க. தனுஷ் சார் படம் ஹிட் ஆகுது. தனுஷ் சார் படத்துக்கு பேசுறாரு, கூப்பிட்டு பேசுறாரு. நியூ கமர்ஸ் படம் ஹிட் ஆகுது. நியூ கமர்ஸ்க்கு கூப்பிட்டு பேசி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். அதெல்லாம் ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருந்து அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரியான எண்ணமே கிடையாது. இப்போ எங்களுக்கே கூப்பிட்டு சொல்லுவார், நாங்கள் ஏதாவது ஒரு படத்தை அவனை என்ன பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் அவர் சொல்கிறது தான் நான் உங்ககிட்டே சொல்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, அது மாதிரி அவர் இல்லாமல் தமிழ் சினிமா இல்லை. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஹோப் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன் இந்நேரத்துக்கு. இல்லை அப்படிலாம் இல்லை ஒன்றும். நமக்குள்ள என்னங்க இருக்கு? இல்லை நத்திங் ராங் அட் ஆல். நீங்க கன்வே பண்ணது நீங்க கன்வே பண்றீங்க, எங்க சைடுல நாங்க கன்வே அதான் ப்ரோ, பண்றோம். எனக்கு என்னன்னா எனக்கு தோன்றது நம்ம பேசிடுவோம் ப்ரோ, அவ்வளோதான். அது நம்ம பிடிச்ச ஹீரோவா இருக்கட்டும். இப்போ விஜயே நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க விஜய் மாஃபியான்னு சொல்லுவாங்க. விஜயே வந்து பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்போது நம்ம எப்படி விமர்சனம் பண்றோம், அவ்வளோதான். எனக்கு இது பிடிக்கலன்னா பிடிக்கலாம், அவ்வளோதான். அப்படிதான் பேசுறோம். அஜித்தே இவங்க சொல்றாங்களே, இப்போ விடாமுயற்சி நல்லா இருக்குன்னு சொல்ற அஜித் போனா இருக்கான். ஏன் இந்த படத்தை தள்ள நடிச்சாருன்னு கேக்குற அஜித் போனா இருக்கான். நான் 2வது ரகம், அவ்வளவுதான். ஏன் பண்றீங்க தப்பு அப்போ? இல்ல. அவ்வளவுதான். நம்ம அந்த கேமுக்கே வரல. நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க வந்து உங்க மனசுல பட்டதை பேசுறீங்க அப்படின்னா, நான் என் மனசுல பட்டதை பேசல, நான் என் ஃபேக்டை பேசுறேன், அவ்வளவுதான். எங்க சைட்ல இருக்கிற ஃபேக்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். திருப்பி நான் சொல்றேன், ப்ரொடியூசர்ஸ் இல்லாம இல்ல, ஃபினான்ஷியல் அந்த டேர்ம்ஸ் மானிட்டரியால இப்போதைக்கு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இப்போ கூட அந்த படத்தை வந்து ஷேரிங் பேசிஸில், அந்த ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸில் எடுக்கிற ரீசன் வந்துட்டு டு செட் அ பெஞ்ச் மார்க் இந்த இண்டஸ்ட்ரி தான். அதே திருப்பி நான் சொல்கிறேன், இது டோட்டலாக வேறு. இட்ஸ் நாட் அபவுட் அவர் நினச்சாருன்னா, சொல்ல சிம்பிளாக சொல்கிறேன், அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக அவரால் கேன் ஈஸிலி மேக் மணி. வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ் டு மேக். ஓகே, உனக்கும் தெரியும், ஏகப்பட்ட பிளான் நம்ம பண்ணலாம். மணி பண்ணணும்னா ரொம்ப அசால்ட்டாக பண்ணலாம். 4 படம் பண்ணலாம், 3 படம் காலியிடும், 1 படம் ஓடும். அது மட்டும் நல்லா இருக்குமா? அப்படி கிடையாது. ஓகே, மாநாடுக்கு அவர் எங்களை ஒதுங்க சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் ஒதுங்கிட்டு இருப்போம். ஆனால் இருந்து ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ப்ரொடியூசரும் சூப்பராக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அது உங்களுக்கும் தெரியும், நானும் நீங்கள் தான் இருந்தோம், நம்மளுக்கு தெரியும் அன்றைக்கி என்னதான் நடந்தது அப்படின்னு. இன்றைக்கும் அந்த ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு அந்த ப்ரொடியூசரும் அண்ணனும் இருக்கிறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நம்மளுக்கு சில வேற்றுமைகள் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வெளிப்படையாக சில இதெல்லாம் பேச முடியாது. எல்லாருக்கும் வேற்றுமை இருக்கும். எனக்கு உனக்கு கூட சில வேற்றுமைகள் இருக்கும். இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஸ்பேசஸ் நிறைய பேருக்கு வேற்றுமை இருக்கும், பொலிட்டிக்கலா நிறைய பேருக்கு வேற்றுமை இருக்கும். நம்ம திணிக்க முடியாது.
ஸோ என்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, எங்கள் சைடில் ஆஸ் ஆஃப் நோ ஐ டோன்ட் திங்க் ஸோ வி ஆர் நாட் ரன்னிங் பிஹைண்ட் த நம்பர்ஸ். எங்களுக்கு அந்த இது இல்லை, மற்றவங்கள பார்த்து எங்களுக்கு ஈகோவும் கிடையாது. மேலே வந்தால் தமிழ் சினிமாவுக்கு நல்லது, சந்தோஷம், நாங்களும் வரோம். அது என்ன சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு யார் போகிறதுன்னு முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம். அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. லெட் அஸ் கிவ் தம் ஸ்பேஸ், லெட் ஹிம் கம். ஓகே ப்ரோ, சூப்பர். சரி, ஓகே. அடுத்தது அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்த படம் எப்போ ஷூட்டிங்? இப்போ மார்ச்சா ஏப்ரலா? நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு பிரதர். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் வில் பி another அப்டேட் அண்ட் தென் த ப்ரொடக்ஷன் வில் ஸ்டார்ட் சைமல்டேனியஸ்லி. அதர் அடுத்த இதுக்கும் ஓடிட்டு இருக்கு. ஐ மீன் அடுத்த லைனப்புக்கும் சைலண்டாக ஒர்க் ஓடிட்டு இருக்கு. ஹரிஹரன் பிரதர் எஸ் பிரதர். கேட்கு அவர் பொட்டென்ஷியலாக ஒரு அடுத்த ஏதாவது டைரக்ஷன் ஏதாவது சான்ஸ் இருக்கா பிரதர் அவர் பண்ணுறதுக்கு? ஒரு பிரதர், ஃபியூ ஆல்ரெடி அண்ணா சொன்ன மாதிரி அந்த 50th மூவி வாஸ் பிளான்ட் ஆக்சுவலாக. பட் ரைட் நவ் வி வாண்டட் தட் நோ கண்டென்ட் நிறைய இல்லாமல் இருக்குது. அந்த ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன் டைமை ஃபில் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு 10 படம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலையை முடிச்சுட்டு தான் ஐ திங்க் அகைன் யூ வில் பி ஸ்டார்டிங் இன் டு டைரக்ஷன். சூப்பர், தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. ஷூர் ப்ரோ. என்னச்சு வேற இருக்குங்க ஸ்பீக்கர்ல? சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதா இல்லையா? இல்ல கேக்குது ப்ரோ, ஒரு செகண்ட். கேக்குது ப்ரோ, கேக்குது. கேஜ் 237 எப்போ ஆரம்பிக்கிறாங்க ப்ரோ, தெரியுமா? அவர் இப்போதான் யூஎஸ் போயிட்டு வந்திருக்காரு, ஏஐ படிச்சுட்டு. ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன், மோஸ்ட்லி அடுத்த மாதம் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அது இது மியூசிக் டைரக்டர் மோஸ்ட்லி ஜிவி பிரகாஷ்னு சொல்லி நிறைய பேர் போட்டுருந்தாங்க. அது சான்ஸ் இருக்கா? ஆமாம், ஜிவி தான். ஓ சூப்பர் ப்ரோ. அவர் அமரன் மியூசிக் பார்த்துட்டே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம் கமல்ஹாசன். கார்த்தி ப்ரோ, ஒரே ஒரு லாஸ்ட் அப்டேட் மட்டும் கேட்குறேன். நெக்ஸ்ட் வந்து சூர்யா அது அந்த லக்கி பாஸ்கர் டேரக்டர் தான். இங்கே ஏதோ ஸ்பிரிட் ஆகி போயிட்டு இருந்தது. அது தெரியலங்க. அது வெற்றிமாறன் டிலே பண்ணாருன்னா மோஸ்ட்லி அது வாய்ப்பு இருக்கலாம். இல்லை ப்ரோ, வெற்றிமாறன் டிலே பண்ணிட்டோம், இதே நடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு சூர்யா எனக்கு தெரிஞ்சு பெரிய படமா போகாம சின்ன சின்ன படங்களா கமிட் பண்ணி வந்தா கூட வந்துடலாம் போல. வெற்றிமாறன் வேணான்ற மைண்டுக்கு நீங்களே வந்துட்டீங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு நீங்களே எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். இந்த கங்குவா 2 வருஷம் உட்காந்ததுக்கு 6 மாசம் தான் பண்ணாங்க ரெட்ரோ. கடைசியில் பார்த்தா இப்போ வந்த அவுட்கம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஃபேனுக்கா இல்லாமல் காமனாக பார்த்தாலே ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. இல்லை, நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், ப்ரீவியஸாக வந்த ஃபிலிம்ஸோட ரெட்ரோ கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்த லுக்லேருந்து போஸ்டர்லேருந்து டீசர்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்க மாதிரி இருக்கு. கங்குவா வரும்போது அப்படி இல்லை. அந்த ப்ரொடக்ஷன் சைடில் பில்டப் இருக்கும், ஆனால் அந்த பில்டப் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இல்லை, புரியுது. நீங்கள் ஃபேன் பாய் அப்படி கேட்குறீங்கன்னா நீங்கள் 2 வருஷம்லாம் வச்சு செதுக்க வேணாம்,
6 மாசம் ஒரு படம் நடிச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. ப்ரோ அது 2 வருஷம் எடுத்தது பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு 3 தடவை போஸ்ட்மார்ட் ஆகி நவம்பர் 14th போய் உட்காடுறோம். உட்காரும் போது அட்லீஸ்ட் ஒரு 50% சாட்டிஸ்ஃபை பண்ணும்ல. அதுதான் மேட்ரு. அது அங்க நடக்கல. அப்போ அடுத்து வெற்றிமாறன் கொஞ்சம் டிலே தான் பண்ணுவாரு போல இருக்கு. டிலே ஆச்சுன்னா இந்த படம் தான் நடக்கும். ஏன்னா 2 படம் வந்து ட்ராப் ஆச்சு கரெக்டா. வணங்கானும் ட்ராப் எடுத்துட்டு ட்ராப் ஆச்சு. புறநானூறு போனாங்க, அதுவும் ட்ராப் ஆச்சு. ஆனா கங்குவா மட்டும் போச்சு. இதுவும் ட்ராப் அவர் ஆயிருந்தா பண்ணிட வேண்டிய படங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணதெல்லாம் வந்து பெரிய காஸ்ட்லி மிஸ். இல்ல அது காஸ்ட்லி மிஸ்ன்றது வணங்கான் வணங்கான் சூர்யா பண்ணியிருந்தா இனி பெட்டரா இருந்திருக்குமா? எப்படி வணங்கான்லாம் வந்து காஸ்ட்லி எஸ்கேப். காஸ்ட்லி ப்ரோ. சத்தியமா ப்ரோ, நான் இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன். அந்த படம் வந்து எதுக்கு கமிட் பண்ணாங்கன்னு எனக்கு பத்தியும் தெரியல. வணங்கம்லாம் ஒரு அந்த எஸ்கேப்பு. பட் புறநானூறு வந்து இவ்வளோ, அதாவது அவர் பண்ணும் இப்பயாவது கம்மி. அவர் பண்ணுவோம் துல்கர்லாம் வேற இருந்தார் இல்லையா. துல்கர்லாம் இன்னைக்கு பேன் ஸ்டார் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, ஓப்பனிங் இருக்க மாட்டேங்குது, ஓப்பனிங் இருக்கு. கண்டிப்பா வந்து புறநானூறு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் ஓப்பனிங்கா இருந்திருக்கும். ஏன்னா சூரிய போட்டு இட்டு கண்டிப்பா அந்த ஒரு ஓப்பனிங்காவே பெருசா இருந்திருக்கும். எதுவும் பண்ண முடியாது. பண்றேன். ஓகே, வேற யாருக்கு ஸ்பெக்கல? கார்த்தி ப்ரோ, இந்த பிரதீப் ரங்கநாதன் ஆடியோ லான்ச்ல ஒன்று சொன்னார்ல, இந்த மாதிரி ரொம்ப சிவகார்த்திகேயன் மாதிரி அமுக பாக்குறாங்க இந்த மாதிரி. என்ன ப்ரோ நடக்குது? அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. யாரையும் அமுக்கலாம் முடியாதுங்க. அப்படி சொல்லியிருக்காருன்னு பாக்கலையா? ஆமா, அப்ப ஸ்டேஜ்ல அப்படி சொல்றாரு என்ன. ஆமா, அது பாக்குறது இல்ல. அதை பத்தி நீங்க அதுதான் அது பாக்கலாம் தான் எடுத்து சொன்னேன் ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் மணிகண்டனே ரொம்ப டேலண்டடா மிமிக்ரி எல்லாம் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செடியை வளரும், அது வளரும் போது சில பேர் பிச்சு போடுவாங்க, இது பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வச்சு அவரை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸும் அமுக பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதுக்கு ஒரு செடி எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹரியர்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார்ல. ஆமா, எதுக்கு பேசினாரு? சிம்புன்ற ஒருத்தரை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்றதுனால பேசுறாரு. சிம்பு யாரு? டிஆரோட பையன். டிஆர் பெரிய ஹீரோ டைரக்டர். அவரோட பையன் அதுக்கப்புறம் வந்து ஹீரோவாகி இத்தனை படம் நடிச்சதுக்கு அப்புறமே நான் விமர்சனம் பண்றேன்ல. அப்ப யாராலும் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. ஓகே, இதுல என்ன இருக்கு? நீங்க பிறக்கும் போது என்ன மரமா பிறந்துட முடியுமா என்ன? இதை வந்து பேசி ஸ்டேஜ்ல வந்து என்ன விமர்சனம் பண்றாங்க, என்னை வந்து அப்ப இதை பத்தி பேசுறதுக்கு யார் தான் விமர்சனம் பண்ணல? யாரை பண்ணாம விடுவாங்க? விஜய்க்கு பண்ணலையா? அஜித்துக்கு பண்ணலையா? அஜித்துக்கு நீங்க விடாமரிசதுக்கு மட்டும்தானே இருக்கும். அதான பண்ணிட்டு இருக்கோம். சிவகார்த்திகேயன் படம் வரைக்கும் பண்ணதானே இருந்தோம். இந்த படம் ஓகே, அடுத்த படம் சுமாரா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு விமர்சனம் பண்ணதானே செய்வாங்க. அப்படி விமர்சனத்துக்கு ஒன்னே வந்து என்ன எப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்ட்டு அது கொஞ்சம் பழைய ஸ்டைல் தான். நீங்க கொஞ்சம் ஆடியன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கணும். இல்ல ப்ரோ, பிரதீப் ரங்கநாதன் என்னதான் சொன்னாலும் தனுஷ் மேனரிசம் தான் ப்ரோ இப்ப வரைக்கும் இந்த பழைய சிம்பத்தி உருட்டுலாம் யாரு பண்ணாலும் ஈடுபடாதுங்க. அவ்வளவுதான். நான் நல்லவன் வல்லவன் இந்த பேச்சே யாரும் விரும்பல. இல்ல லைக் அவர் போஸ்டர் இன்டர்வியூவும் லைக் சேம் தனுஷ் மாதிரியே தான் இருக்கு. அதே ஃபேக்கா இருக்குங்க. ஒரு தனுஷ் பேசுற ஆடியோ லான்ச்சுக்கே விமர்சனம். தனுஷ் பேசுற ஆடியோ லான்ச்சுக்கே விமர்சனம் வருது. ஆடியோ லான்ச்சுக்கே விமர்சனம் தான் வருது. எல்லாரும் பேசுறதுக்கு விஜய்க்கும் அப்படிதான், தனுஷ்க்கு எல்லாருக்கும் அப்படிதான். ஆடியோ லான்ச்சுக்கே முன்னாடி ஒரு மணி நேரம் என்ன பேச போறோம்னு மனப்படம் மட்டும் வந்துடுறீங்க. அது வந்து கீழே வந்து உருட்டுன்னு விட்டு படத்தை பத்தி 10 நிமிஷம் பேசிட்டு இவங்களுக்கு அட்வைஸ் பெரிய சுகி சிவரேஜில் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். டக்குன்னு எவனா வந்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்க அப்படி இருக்கீங்களான்னு கேட்டா மாட்டிடுவாங்க. வாய்க்கு பிடிச்சிக்கிட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், வாழ்க்கை இப்படி நோக்கி போகணும் அப்படி நோக்கி போகணும். என்னமோ இவங்க
விவேகானந்தர் மாதிரியே வளர்ந்து வந்த மாதிரியும் இது இவங்களுக்கு அட்வைஸா என்ன தள்ளுற கார்த்திக் மாதிரி இது மணிகண்டன் இந்த படம் இவங்களுடைய ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணாரு. இவங்களுடைய பயங்கரமா அவரோட டேலண்ட். சொற்பொழிவுலாம் கேட்டு கேட்டு இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாம் வந்து மாறுற மாதிரியும் இப்போ வந்தே எல்லாம் அபியூஸ் பட்டு தான் இருக்கானுங்க. ஆடி லட்சம் வந்தவன்லாம் ஆடி லட்சம் எவனா நிக்கிறானா அவன் எல்லாம் அபியூசரா தான் இருக்கான் சோசியல் மீடியால. அதனால இந்த ஏன் ஆடியோ லான்ச்சு இந்த பேட்டியில பேசுறது இதெல்லாம் எதுவுமே நம்ம பாக்குறதில்ல. அரசியல்வாதிங்க ஸ்டேஜ்ல பேசுறதும் ஆடியோ லான்ச்ல ஆக்ட்ரஸ் பேசுறதும் ஒண்ணுதான். அரசியல்வாதி கூட அப்பப்போ தப்பி தவறி ஒன்னு ரெண்டு போய் உண்மையை பேசுவான். ஆடியோ லான்ச்ல இவங்க என்னைக்குமே உண்மையை பேசுனது கிடையாது. ஏன் ப்ரோ இந்த வாரமே இந்த 2 படமும் வந்திருக்கலாம்ல, நீக்கும் டிராகனும். லைக் பெரிய படம் வந்தா 2 இல்ல வீக்ஸ் அதுதாங்க சொல்றேன், வரக்கூடாது. நெட்ஃபிளிக்ஸ் பிரச்சனைங்க. இல்ல பெரிய படம் வந்தா 2 விடாமுயற்சி வீக்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் சின்ன வாங்க. படம் வரக்கூடாதுங்கிறது யாரு கொண்டு வந்தது? இல்ல 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 ஏன் கார்த்தி ரெட் அதெல்லாம் ஜெயண்ட் வந்து ஹோல்ட் பண்ணதா அது 2 கிடையாதுங்க. விடாமுயற்சி கேப் இருக்கணும்னு. இது வந்து ஃபுல் இல்ல இல்ல 2 வீக்ஸ் கேப், அதுதான் பெரிய மூவி கேப் இருக்கணும். அதுதாங்க அவங்க ஹோல்ட் பண்ணதா? அதுதான் இல்ல நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அதுதாங்க நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் விடாமுயற்சி நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது 4 வாரம் கழிச்சு. அடுத்த 5வது வாரமே ஒரு படத்தை போட முடியாது. அவன் ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு தான் போட முடியும். ஸோ டிராகனும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. 6ஆம் தேதி விடாமுயற்சி, 14ஆம் தேதி டிராகன் அப்படின்னா அவன் 4வது வாரம் விடாமுயற்சி, 5வது வாரம் டிராகன் அப்படி போட முடியாது. ஸோ ஒரு வாரம் அவன் தள்ளி தான் போடணும். அதனால அவங்க தான் புஷ் பண்ணாங்க டேட்டை. இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்துல இவங்க சொல்றதும் சட்டன் மாறிடும் போல. அது அது சட்டமாதா இல்ல அவனிலே கிளம்பிடுறானுங்களா இந்தியா விட்டு அப்படின்றதான் தெரியாது. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இல்ல ப்ரோ எப்படி இருந்தாலும் ஓடிடிக்கு ஃபிலிம்ஸ் தேவை தானே? என்னங்க ரிட்டர்ன்ஸே வராம எப்படிங்க வாங்கிட்டு இருப்பான் அவன்? எல்லாம் டெலிகிராமில் பார்த்துடுறீங்க. அப்புறம் எப்படி அவன் வந்து திரும்ப திரும்ப ரெவன்யூவே இல்லாம எப்படி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பான்? அவன் இந்த வருஷம் நினைப்பான், சரி ஓகே இந்த குவார்டர் இந்த இயரை விட்டுருவான், அடுத்த வருஷம் வந்துருவானுங்க, அடுத்த வருஷம் வந்துருவானுங்க நினைப்பாங்க. எல்லாம் என்ட்ரி போட்டு பார்க்கும்போது ஓகே அதுக்கான செலவெல்லாம் குறைச்சிருவோம் அப்படின்ற முடிவு எடுப்பான்ல. அப்படிதான் அமேசான் எடுத்திருக்கான், அப்படிதான் சோனி லிவ் எடுத்திருக்கான், ஆஹா எடுத்திருக்கான், நெட்ஃபிளிக்ஸ் அந்த முடிவு எடுத்துருவாங்க. இப்போ புதுசா ஜியோ கிடையாது வந்திருக்கான். எத்தனை படம் வாங்க போறாங்க? ஜியோ பழைய கடைங்க, அது புது கடைலாம் கிடையாது. இல்ல இல்ல ஜியோ ஹாட்ஸ்டார் ஜியோ மட்டும் ஹாட்ஸ்டார். இருக்குல்ல. ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து மெர்ஜ் தாங்க ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து ஜியோ வந்து சினிமாவில் இருந்து தானே ஆல்ரெடி பல இடங்கள் அடி வாங்கிட்டு தானே வந்திருக்கானுங்க ஜியோ. ஜியோ ஆல்ரெடி சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்க, பண்ணாமல இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லை. அவங்க என்ன திடீர்னு வந்து ஃபாரினரா கூப்பிட்டு வந்து வாங்கினேன் இந்தியாவில் ஒரு 5000 கோடி, ஒரு 5000 கோடி போட்டிங்கன்னா இங்கே ஒரு 140 கோடி மக்கள் இருக்காங்க, ஒரு 50,000 கோடி எடுத்துடலாம் சொல்லி ஏமாற்ற முடியாதுல்ல ஜியோக்காரனை. ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் இருந்தானுங்க, நிறைய படம் பண்ணிட்டு இப்போ கம்மி ஆயிட்டானுங்க. இங்க இவனுக்கு காசு திருப்பி கொடுக்கறது இல்லையா, அப்ப என்ன பண்றது? அவங்களும் போட்டதெல்லாம் அப்படியே போயிருது. நியூஸ் பாத்தீங்களா? இது பவன் கல்யாண் கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அவங்க இப்ப தமிழ்நாட்டுல போயிருக்காரு, கும்பகோணம் அதெல்லாம் போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு திருத்தணி வந்திருக்காரு போல. திரு செம கூட்டம் இன்னைக்கு. நானும் போயிட்டு இருந்தேன். ஃபுல் போலீஸ் நான் கீழே டு மேலே வரைக்கும். என்ன விஷயம்னா எதுக்குங்க? ஒரு இல்ல கோயிலுக்கு தொடர்ந்து வந்திருக்காரு அவ்வளவுதான். ஆன்மீகத்துல இறங்கிட்டாருங்க பயங்கரமா. அதான் இல்ல தமிழ்நாட்டு ஃபுல் கோயிலும் சுத்திட்டு இருக்காரு 5 நாளா தான். நான் தெரியலையே, அவங்கள வச்சு ஏதாவது பிளான், அவரை வச்சு ஏதாவது பிளான் பண்றாங்களா தமிழ்நாட்டுலன்னு தெரியலையே. பிஜேபிக்காரங்க நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அவங்க 1008 பிளான்ல இருப்பாங்க.
bro, என்ன ஜனநாயகன் ரொம்ப நாளா அப்டேட் எதுவுமே வரல. ஷூட்டிங் எதுவுமே தெரியல படத்தை பத்தி. ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா தான் வரும் அப்டேட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். என்னோட நல்ல அரசியலாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஜனநாயகனோட ஜனநாயகம் முக்கியம் 2026. அதை நோக்கி தான் பயணிக்கணும். ஜனநாயகன் செகண்டரி தான். நான் மார்ச் மாசம் போறாரா சுற்றுப்பயணம்? மார்ச் மாசம்ன்றது டூ எர்லியா இருக்கும். அது சொல்லியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்ச மார்ச் எல்லாம் போய் யூஸ் இல்லைங்க. ரொம்ப இப்போ போய் ஒன்றும் யூஸ் இல்லை. அதுக்கு போகலாம், 1-2 ஊருக்கு போகலாம், அவ்வளோதான். சுற்றுப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கே ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா விஜய் ஆல்ரெடி நோன் தானே, தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச நோன் ஃபேஸ் தானே அவர். ஸோ அதனால் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மார்ச்ன்றது டூ ஏர்லியாக இருக்கும். மார்ச் மாதம் நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஏப்ரல் மாதமே வந்துடலாம் திரும்ப எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆனால் அவன் சொல்லுவார். பட் எனக்கு தெரிஞ்சு மார்ச் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிப்பட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்கு முக்கியமானது அந்த மாதிரி அட்டன் பண்ணவர்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எப்படி ப்ரோ அவரு சவுத் தமிழ்நாடு சைட்லாம் வருவாரா, இல்ல நார்த் தமிழ்நாட்டிலே முடிச்சுப்பாரா? அப்படி கண்டிப்பா வருவாருங்க. எல்லா பக்கமும் வருவாரு. அதுதான் ஆகணும். ரெண்டு நாளா சாட்டை ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு பாத்தீங்களா? ரொம்ப கோவப்பட்டாரு போல இருக்கு. அது ஆக்சுவலா சீமான் பேசாத பேச்சு. சீமான் பேசாத இவங்க இன்வெஸ்ட் எடுத்து போட்டு இவங்க திரும்ப ரியாக்ட் பண்ணதுனால சாட்டை நடுவில் கோவமாயிட்டாரு. சீமான் பொதுவா சொன்னது பணக்கொழுப்பு அப்படின்றது விஜய் சொல்லல. ஆனா பணக்கொழுப்புன்னு அவர் சொன்னதா நினைச்சு இவரு சொல்லி இவரு கோவப்பட்டு இவரு விஜய் ஃபேன்ஸ் திட்டி பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. ரீசெண்டா பார்த்தேன் நான் அந்த மணின்னு யாரோ இருக்காங்கல்ல டிவிக்கல லயோலா மணி, அவர்லாம் இந்த முன்னாடி இந்த நான் தமிழ்ல தான் இருந்திருக்காரு போல. அவரு இந்த ராம்குமார்லாம் நினைக்கிறேன். ஆமா அதுலயே இருந்தாரு. அந்த இதுல இருந்து விஜய் ஏதோ சொல்லியிருக்காரு, இவனுங்களாம் அந்த மாதிரி அந்த பழைய வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ராம்குமார் ராம்குமார் ஆரம்பத்துல இருந்து வெளியே பண்ணாங்க. இல்ல அவர் டிஎம்கே ஐடி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இல்ல இவரு ராம்குமார் திமுக சப்போர்ட்டர் தாங்க அவன். பட் ஆனா அவன் என்னைக்குமே விஜய் விட்டு கொடுத்தெல்லாம் பேசுனது இல்லையா? இல்ல பழையலாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவர் ரிப்ளை வீடியோ கொடுக்க பழைய இதெல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் ஒரே கொள்கையில, ஒரே முடிவுல, ஒரே சிந்தனையில எப்படிங்க இருக்க முடியும்? ஏன் போன மாசம் அதை சொன்னீங்க, போன மாசம் சொன்னேன், ஓகே. அப்ப இந்த மாசம் மாத்தி 2021 நான் திமுக போட்டே இருந்துருக்கிட்டோம். நான் 2024 ஏன் போடணும்? ஏதாவது காரணம் இருக்கா? 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஓட்டு போட்டேன். நல்லா ஆட்சி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஓட்டு போட்டேன். இப்படிதானங்க இருக்க முடியும் ஒரு மனுஷன்? நான் சாகிற வரைக்கும் பரம்பரை திமுக, எங்க அப்பா திமுக, எங்க தாத்தா திமுக, நானும் திமுக, என் பையன் திமுக, எனக்கு அவனுக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கும் திமுக. அப்படியே கொத்தடிமையா இருக்க முடியும்? நம்ம நல்லா இருக்க முடியாது. மாற்று சிந்தனை வரலாமே, இதுல என்ன இருக்கு? தப்பே இல்லையே. விஜயே 2011க்கு முன்னாடி வரைக்கும் திமுக ஆதரவா இருந்தாரு. 2011 அதிமுக ஆதரிச்சாரு. ஸோ விஜயோட மன்றெல்லாம் அதிமுக ஓட்டு கேளுங்கன்னு சொல்லி அறிக்கையை விட்டாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்களுமே ஜெயலலிதா அம்மாவோட வெற்றிக்கு உறுதுணையா இருந்தோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு முட்டிக்கிச்சு. 2016 அவர் இதுல வரல. நடுவில் மோடியை போய் பார்த்தாரு, அண்ணா சாரையை பார்த்தாரு. அண்ணா சாரே கம்ப்ளீட் காங்கிரஸ் அகேன்ஸ்டா ஒரு
ஒரு போராட்டத்தை நடத்தினாரு. மோடி இவரை போய் பார்த்தாரா இல்ல அவரு விஜய் பார்த்தாரா? மோடி வந்து கோயம்புத்தூர் கேம்பெயின் வந்தாரு, அப்போ விஜய் பார்த்தாரு. பட் அண்ணா ஹசாரே வந்து கம்ப்ளீட்டா காங்கிரஸ் எதிர்த்து ஒரு கேம்பெயின் பண்ணாரு. அண்ணா ஹசாரேக்கு ஆதரவு கொடுத்தாரு இவரு போய். அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்தாரு விஜய். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஈழ பிரச்சனைல வந்து காங்கிரஸ் எதிர்த்து தான் இருந்தாரு. அந்த மாதிரி எல்லாருக்கும் நிலைப்பாடு மாறதாங்க செய்யும். அதுக்குன்னு நீங்க என்ன ஒரே மாதிரி தான் இருக்குன்னு யார் இருக்காங்க? ஆனா அஜித் ஏதாவது தெரியுமாண்ணா? ஒரு லைக் எந்த சப்போர்ட் ஒரு எடிபி ஐடியாலஜி சப்போர்ட்டர் தான். ஜெயலலிதா இருக்க வரைக்கும் எடிபி சப்போர்ட்டர் தான் அவர். ஸ்டார்டிங்ல இருந்தேவா? அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் தெரியாதுங்க. அது எப்படி தெரியும் ஸ்டார்டிங்ல இருந்து? என்னென்ன நானும் அவரும் ஒன்றும் ஒரே ஸ்கூல்லே படித்தோம். ஸ்டார்டிங்ல தான் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் ஜெயலலிதா மேல பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. இல்லண்ணா விஜய் சொன்னீங்களே ஒரு பீரியட்ல ஒன்னு அவர் மாறினாருன்ட்டு அறிவிச்சிருந்தாருல வெளில. இது நம்ம கண்டுபிடிச்சதா என்ன? சயின்டிஸ்ட் மாதிரி அதை கண்டுபிடிச்சோமா என்ன? அவர் அறிவிச்சது தானே சொல்றேன். அவர் திமுக இருந்தார். ரெஜெண்டுக்கு ஃபர்ஸ்ட் படமே கொடுத்தது அவர் தாங்க. ஆமா அவர் ஆமா உதயோட க்ளோஸா 175 இருந்தாரு. அவர் திமுக இருந்தாரு. அதுக்கப்புறம் உதயநிதி, தயாநிதி, இன்பநிதி, அருள்நிதி எல்லாம் கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கு உதய் தான் தீவிர அதெல்லாம் fan சொன்னாரு. விஜய்க்கு. அதுக்கப்புறம் 2011 அப்படியே திமுக கேங்ஸ்டா ஜெயலலிதாவுக்கு டைரக்டா ஆதரவு கொடுத்தாரு அவரு மண்டபத்தை வச்சு. அதெல்லாம் அவர் அறிவிச்ச விஷயம் தாங்க சொல்றோம். அதெல்லாம் ஏகே வந்து ஜெயலலிதா மேல பெருசா ஒரு மரியாதை வச்சிருந்தாரு. அவரு ஃபாரின்ல இருந்தாரு அவங்க இறந்தப்ப. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கல்லறைக்கு வந்து ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து பார்த்துட்டு தான் போனாரு. அதெல்லாம் வச்சுதான் சொல்றோம். நம்ம கண்டாபிடிச்சோம். கேக்குதா? வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. நான் இன்னைக்கு பிரசாந்த் ப்ரோ வந்தாரு. நீங்க ஏதாவது கேட்பீங்கன்னு நினைச்சேன் அரசியல் பத்தி ஏதாவது. லோவர் ஸ்டேட்ல அதான் நீங்க எப்படி உங்களுக்கு வருது? விடாமுயற்சின்னு சொன்னோடனே அதே பிடிச்சிட்டாரு பிடிச்சி ஓட்டு. அது வேணா விடுங்க. லோவர் ஸ்டேட் நீங்க அண்ணன் ஒம்பளத்தை பாவம் வந்து சேரக்கூடாது. ஏன்னா நீ கட் பண்ணிட்டீங்க இது? அன்னைக்கு நான் கட் பண்ணலைங்க. ஐயப்பனுக்கு ஏதோ பிரச்சனை கட்டாச்சு. இப்போ ஸ்பீக்கர் இருக்காங்களா? ப்ரோ டிராகன் நீக்குக்கு அப்புறம் மார்ச்ல எந்த படமும் இல்லையில ப்ரோ, பெரிய படம் சொல்லிக்கிற மாதிரி படம் எதுவுமே இல்லையா மார்ச்ல? வீரது சுரன் இருக்கு மார்ச் எண்ட்ல. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு, கிங்ஸ்டன் இருக்கு. கவின் படம் கூட ஒன்று இருக்கு நினைக்கிறேன். அது டேட் சொல்றாங்களா? மார்ச்சா? மார்ச் 7 நினைக்கிறேன் அது. ஓ ஓகே ஓகே. டேட் சொல்லல. இல்லையா? மார்ச் 7 14 ரியோ படம் 14. கிங்ஸ்டன் தான் மார்ச் ரியோ 7. படம் வந்து 14 நினைக்கிறேன். ஸ்வீட் ஆர்ட் தான். ஸ்வீட் ஆர்ட் தான். ரியோ படம் தான் மார்ச் 14. கத்தி ப்ரோ இப்போ டிஃப்ரெண்டா ஒருத்தர் வராங்க. டுமேலு, அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீதர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எங்கிருந்து பிடிக்கிறீங்க?
மொபைல் வந்து இங்க பிடிச்சது ஸ்ரீதரனை யாரு சொல்றீங்க? யாரோ ஒருத்தர் முந்தானத்து ஒரு கதை சொன்னாரு. நான்லாம் வந்து செம்மையா ரோட்ல போகும்போது செத்துட்டு இருந்தேன். என்ன கதை இந்த இது அது வழக்கமா எல்லாம் ஐயப்பன் கொடுக்கறது தான் ஸ்பீக்கரு. அவங்ககிட்ட தான் பேசுறோம். யார்கிட்ட கொடுக்குறான்னு ஏன்னா நமக்கு தெரியாது. நான் ரேண்டமா நேத்திக்கு கூட போகும்போது ஏதோ ஒரு டாபிக் போயிட்டு இருந்தது. ஏதோ இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, டயட்டு. ஆமா, இவங்க டயட்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. ஆமா, அதுதான் நான் என்னன்னா ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி வரும்போது 5:30 லாக் அவுட் ஆகும். அப்போ கிளம்பி வரும்போது ஸ்பேஸ் போட்டுருவேன். கரெக்டாக டிஎல்எஃப் கிட்ட உங்களுக்கு தெரியும்ல 6:30 எவ்வளோ பீக் டிராஃபிக் இருக்கும்ட்டு. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு போகும்போது சம்மந்தமே எல்லாம் யாரா ஒருத்தர் ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக்ல வருவாங்க. நான் உட்காந்து ரோட்ல சிரிச்சிட்டு இருப்பேன். அதுல ஒரே ஒரு இது மட்டும் தான் ப்ரோ, கொஞ்சம் பாலிடிக்ஸ், கொஞ்சம் வேற ஏதாவது டாபிக் அப்படி போங்க ப்ரோ. கார்த்தியண்ணா கேக்குதாண்ணா? சொல்லுங்க ப்ரோ. அண்ணா மார்க்கோ படம் பார்த்துட்டீங்களா? மார்க்கோ வந்து டவுன் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்க போறேன். நான் அதை பார்த்துட்டு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு நான் விஷுவல்ஸ்லாம். என்னாச்சு, மார்ச் ஒரு லெவல் பார்க்குற மாதிரி இருந்துச்சா? ப்ரோ அது கொடூரமா இருக்குண்ணா. ப்ரோ எந்த ஓடிடி இல்லண்ணா, மார்க்கோ? சோனி லிவ் என்ன ப்ரோ நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாம டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்க? அப்புறம் இந்த கேள்வி எவனா இந்த கேள்விலாம் எவனா கேட்பீங்கன்னு தெரியும். நீ 6 மாசத்துக்கு ஒரு படத்தை வந்து சோனி லெவல்ல வாங்கி போடுவேன், அதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பார்க்கணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க. அதான் சோனி லைவ்ல 6 மாசத்துக்கு ஒரு படத்தை இந்த மாதிரி வாங்கி போடுவீங்க, நான் மாசம் மாசம் உனக்கு காசு கட்டணுமா? என்னை பத்தி எப்படி தெரியுது? கேனப்பைய மாதிரி தெரியுதா? ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ் ஏர்லி பேக் ஏதாவது இருக்கா? பணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்படிதான் பார்ப்பேன். நெட்ஃபிளிக்ஸ் வந்து யூஎஸ் கம்பெனி ப்ரோ. யூஎஸ்ல வந்து அவங்க லிமிடெட் யூஎஸ் பப்ளிக்லாம் வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த கம்பெனில. அந்த மாதிரி இல்ல ப்ரோ, ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த மந்த்லி ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி தான் டெபிட் ஆகுது. அது 6 months ஒன்ஸ் 1 year அது மாதிரி போட முடியுமா? அது நெட்ஃபிளிக்ஸ் தான் இப்ப பார்க்கணும். செட்டிங்ஸ்ல இருக்குமே. இல்ல செட்டிங்ஸ்ல வந்து மந்த்லி அப்படிதான் இருக்க மாதிரி இருந்துச்சு. மந்த்லி 199. நெட்ஃபிளிக்ஸ் வந்து மந்த்லி பேக் மட்டும் தான் ப்ரோ இருக்கு. அதுவுமே வந்து 4 டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. 480p 720p மொபைல், அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் இருக்கும். வேற ஆனம் இருக்காதா? என்னது ப்ரோ? per annum பேக்கே இல்ல இதுல. ஆமா, ஏன்னா மொத்தமா ஒரு மாசத்துக்கு 2000 போட்டுட்டு வேற எங்கேயா கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் யோசிச்சுட்டு. அமேசான் போடுங்க ப்ரோ 1499. இல்ல வேற எங்கேயா கிளைம் பண்ணா எங்க கிளைம் பண்ணுவீங்க? புரியல. வேற எங்கேயானா ஆபீஸ்ல அது மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆபீஸ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல கிளைம் கொடுக்குறாங்க. இல்ல ப்ரோ, இன்டர்நெட் போடுவோம்ல, அப்படியே போடும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்நெட் போடுவாங்க ப்ரோ. அப்படி போடும்போது அந்த சைடுல அப்படியே கேப்ல போட்டுறாங்க. அதுக்கு நானாவது கௌரவமா டெலிகிராம்ல பாக்குறேன். இது பெரிய ஊழலா இருக்கே ப்ரோ. அதெல்லாம் நிறைய ஊழல் பண்ணலாம் ப்ரோ. காத்தினா டெலிகிராம்ல ஃபோல்டர்ல பாப்பீங்களா இல்ல லிங்க் மூலமா பாப்பீங்களா? டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி விஎல்சில பாப்பேன். நான் ஃபோல்டரா இல்ல இந்த லிங்க் கிளிக் பண்ணி போக சொல்லுங்க, அது இப்படியான்னு கேட்டேன். அது தெரியாது ப்ரோ, அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை எனக்கு. இந்த லட்சுமிகாந்தன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட நீங்க எந்த படத்தை உலகத்துல எந்த படத்தை சொன்னீங்கன்னு எடுத்து அமைச்சிருவான். தம்பி இந்த லிங்க் வேணும் அப்படி சொன்னா இந்த லிங்க் வந்துடும். சொல் கடை ஒருத்தர் இருக்கான், அவன் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, ஹோல்சேல் டீலர். அவன்கிட்ட எந்த படத்தை நீங்க கொரியன் படம், ரஷ்யன் படம், இல்ல டிவி சீரியல் கூட கேளுங்க அவனுங்கிட்ட. டெலிகிராமுக்கு எப்படி எடுக்கிறான்னு தெரியல, எடுத்து அமைச்சிருவானுங்க அவனுங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்து டெலிட் பண்ணிட வேண்டியதான். நான் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்க, அந்த பிரின்சிபல் இருக்கு. ப்ரோ கார்த்தி ப்ரோ,
சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க, நான் மோஸ்ட்லி படங்கள் தேட்டர்ல பாத்துருவாங்க. ஒரு சில படம் இந்த மார்க்கோலாம் சொல்றீங்கன்னா, மார்க்கோலாம் இப்ப தேட்டர்ல ஓடல. சரி நல்லா இருக்குன்றீங்க பண்றதுனால சோனி நேவு இந்த ஒரு படத்துக்காக வந்து பணம் கட்டி பார்க்கணுமா, இல்ல வேற யார்ட்டாவது வந்து வாங்கணுமா? அதான் சும்மா சரி ஓகே. ஆத்துல ஒரு தண்ணியை லைட்டா எடுத்து குடிச்சா என்ன பண்ற மாதிரி நம்மளும் சும்மா தெளிவாக அது ஒன்னே பெரிய ஐயோ அப்படி பண்ணிட்டியா அப்படி பண்ணிட்டியா பேசாதீங்க. ஏன்னா அந்த படத்துல ரொம்ப அந்த குழந்தைகளை கொல்ற மாதிரி எல்லாம் சிலிண்டர் வச்சு கொல்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் முன்னாடி பார்த்து எப்படி சென்சார் இது பண்ணிருப்பாங்கன்னா அந்த படத்தோட ட்ரைலர் கூட இது வரைக்கும் பார்த்ததில்ல. நாளைக்கு படமே பார்த்துறேன். பார்த்துருவாங்க நாளைக்கு நைட்டு கொடூர தாக்குதல் வந்துட்டோம் அந்த படத்து மேல. ப்ரோ ஆக்சுவலா நான் சொல்ல வந்தது என்னன்னா, நானும் இந்த மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகும்போது டெய்லி காலையில் யூடியூப்ல கேட்டுட்டு போவேன். ஆக்சுவலா நம்ம டெய்லி எல்லாம் இல்லை இதில் வரமாட்டேன்னா அதனால யூடியூப்ல கேட்பேனா. ப்ரோ உங்க கணேஷ் ப்ரோ உங்களுக்கு ஏதோ ஸ்பீக்கர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, ஒரு மாதிரி சவுண்ட் ஏதோ. ஐயப்பா ஆ போயிட்டு இருந்தேன் ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ பாட்டு ஏதாவது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஏதாவது தலைகீழே ஆட்டிட்டு இருப்போம், ஏதோ ஒரு இது வச்சு இது பண்ணலாம். டி நகர் கிட்ட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ் பிளாக் பண்ணாங்க. பிளாக் பண்ணிட்டு யூஸ்வலாக என்ன கேட்பாங்க, இப்படி இது ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா, லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு தானே பார்ப்பாங்க. எடுத்தோன்னே ஹெல்மெட்டை கழட்டுங்க அப்படின்னாங்க. என்னடா ஹெல்மெட்டை கழட்ட சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த மாதிரி என்ன பாட்டு கேட்டுருக்கீங்க, இது வண்டியில் போகும்போது இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு 1 வீக் 10 டேஸ் இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஆஃபீஸ் வேறு டி நகர், நான் வேளச்சேரியில் இருக்கேன். போகிற இடத்துல 4-5 இடத்துல நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வர வர அதுவும் கேட்க முடியாத மாதிரி பண்ணிட்டானுங்க ப்ரோ. அப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கா என்ன, இந்த மாதிரி கேட்டு போகக்கூடாதா? ஆமா ப்ரோ, கேட்கக்கூடாது. இல்ல ப்ரோ, நீங்க 2 காதுலயும் வச்சு கேக்குறீங்களா இல்லை எப்படி? இல்லை ஒரு காதில் தான் வச்சு கேட்டுட்டு போனேன். இல்ல ப்ரோ, நீங்க அந்த இது இருக்குல்ல, இந்த தலையில போடுவோம்ல நீ கேப், அதுல நீங்க மறைச்சிடணும். அப்படின்னா நீங்க மாட்ட மாட்டீங்க. புரியல, தலையில் போட்டதுன்னா? அந்த ஹெட் பேண்ட் இருக்குல்ல, ஹெட் கேப் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, ஆமாம் கர்ச்சீஃப் மாதிரி ஆமாம் ஆமாம் கட்டுறீங்களா, ஆமாம். அது கட்டும் போது நீங்க ஹெல்மெட் அவங்க எடுக்கும் போது என்ன பண்ணணும், சைடுல அப்படியே கையில இருந்து எடுத்துடணும். இல்லை ப்ரோ, எனக்கு இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னே தெரியல. பெரிய அதான் அது ஒரு பெரிய கொக்கைன் கடத்துறாரு. இவர் வந்து எப்படி கடத்துறது இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ, நானுமே வந்து அந்த இது கிட்ட எல்லாம் மாட்டிருக்கேன் ப்ரோ, வேளச்சேரி வண்டியில போகும்போது ஹெட்செட் மாட்டி, அது இந்த நான் ரூல் பேசுற அப்பத்துல இருந்தே இருக்கு. இடத்துல போயிட்டு இது ஒரு பிரச்சனையா பேசிட்டு. இல்லை ப்ரோ, இப்போ நம்ம இந்த நெக் பேண்ட் மாதிரி போட்டிருந்தா ஓகே கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுக்குன்னே பிடிக்கிறாங்களா இல்ல நார்மலா பிடிச்சி நம்ம மாட்டணுமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. இல்ல 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 ஃபைன்காக கேட்கறதுக்காக இதை சும்மா செக்கிங்காக கேட்பாங்க. கோகுல் சொல்லுங்க. இந்த இதுல ஏர்பட்ஸ்லாம் இருக்குல்ல, ஒயர்லெஸ், அது ஒண்ணு வாங்கி 2 காதுல ஒரு காதுல மட்டும் வச்சுக்கிட்டு போனா போன் வந்தாலும் எடுத்து பேசிக்கலாம், எல்லாத்தையும் யூஸ் ஆகும். அவ்வளவுதான். இது என்னங்க 1000 ப்ரோ ரூபாய் மேட்ரு. ஏர்பாட்ஸ் தான் சொல்றேன், ஆப்பிள் ஏர்பாட்ஸ் இருக்குல்ல அதுதான் சொல்றேன். அதையே பிடிக்கிறானுங்களா? அதையே பிடிக்கிறானுங்க. புரியல எனக்கு. கேட்பாங்க ப்ரோ, இல்ல கேட்பாங்க ப்ரோ. என்னன்னா அப்ப உங்க 2 பேரும் வண்டியில மூஞ்ச பார்த்தா ஏதாவது கிரிமினல் தரமா இது. என்ன வண்டி வச்சிருக்கீங்க? வண்டி ரீமாடல் பண்ணி முன்னாடி ஏதாவது கழுவி தான் ப்ரோ வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நார்மலான வண்டி. நான் ஆபீஸ் போறதுனால டக்கின் மட்டும் ஷூ எல்லாம் போட்டு ரொம்ப இதா தான் போவேன். ரொம்ப டிசெண்டா தான் இருக்கீங்க ஆளை பார்த்தாலும். எப்படி உங்களை அந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க? சரி ஏதோ நான் எல்லாமே இருக்கு சரி ஏதோ சைலன்சர் ஏதாவது மாத்திருக்கீங்களா? அதுவும் இல்ல ப்ரோ, சைலன்சர் அப்படியும் இல்லையே. சட்டை கிட்ட ஏதாவது கிழிஞ்சு போட்ட மாதிரி அந்த மாதிரி இந்த புள்ளிங்கோ மாதிரி போவீங்களா தலையில ஸ்டைல் அந்த மாதிரி இல்லையா? அப்படியும் இல்ல அப்படியும் இல்ல. எனக்கு ஹெல்மெட்டுக்குள்ள இருக்க ஹேர் பட்ஸுக்காக பிடிக்கிறானுங்களே, அந்த அளவுக்கு அந்த வந்து காவல்துறை வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை வளர்ந்துருச்சு. பேப்பர் நான் வந்து இந்த மொபைல்லே காமிச்சிடலாம், ஓகேங்களா, எம்பரி வாகனம் அதுலயே காமிச்சிடலாம். அதை காமிச்சால கூட சில டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் பேப்பர் எடுத்துட்டு வர மாட்டீங்க? இல்ல அது காமிக்க கூடாது ப்ரோ. ஆக்சுவலா நீங்க வந்து இப்போ ஹார்ட் காப்பி வச்சுக்கணும் கையில, எல்லாமே வந்து ஒரிஜினல் இருக்கணும் கையில. ப்ரோ லைசென்ஸ் ஹார்ட் காப்பி இருக்கு, மத்தது எல்லாமே நெட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாம் இத காமிச்சுக்கலாம். இல்ல எனக்கு இப்படி ஒரு ரூல் இருக்குன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். சரி அப்படி பார்த்தா இப்போ இந்த ஸ்விக்கில ஒர்க் பண்றவங்க அவங்க எல்லாம் எல்லாமே மாட்டிட்டு தான் போயிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் என்ன இது?
இல்ல ப்ரோ, எம்கரி வாங்கினான்றது எனக்கு தெரிஞ்சு அது ஆத்தரைஸ்டு தான் நினைக்கிறேன். இது கண்ணாடி போட்டா விட்டுருவானுங்க ப்ரோ. ஏன் அது ஏன் அப்படி கண்ணாடி போட்டா விட்டவனா புரியல எனக்கு. அது ஒரு பெனிஃபிட் தான் ப்ரோ. கண்ணாடி போட்டா கொஞ்சம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி விட்டுருவானுங்க. இது என்ன என்ன புது இப்படி இதாக இருக்கு புதுசா? அப்படிலாம் இல்ல, நான்லாம் கண்ணாடி போட்டுலாம் ஒட்டியிருக்கேன், நல்லா பிடிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ புதுசு புதுசா சொல்றீங்க? எப்படிமா இருக்கு? இந்த கண்ணாடி போட்டு நல்லா இந்த படிப்பான்னு வெள்ளையா சொன்னாங்க. இருக்கும் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. இல்ல நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 3 இடத்துல கிளிக் ஆகும். ப்ரோ நான் போட்டிருக்கேன் மாட்டியிருக்கேன்ற நீங்க என்ன கிளிக் ஆகுன்றீங்க? இல்ல அப்படி இல்லை, அது உண்மைதான். கண்ணாடி போட்டிருக்கவன் வந்து சரி ஓகே கொஞ்சம் படிக்கிறவன் அப்படின்னு நினைச்சிருவாங்க, இல்லை அம்மான் ஜிம் நினைச்சிருவாங்க, அப்படி விட்டுருவாங்க. அதனால அது இருக்கு. நம்ம ஏன் அப்படிலாம் ஏதாவது இல்ல, நான் நம்பி மரியாதை போட்டிருக்கேன். வம்பளுக்கிறோம் இல்ல, நம்மளே யார்ட்டையா வம்பளுக்கிறோம் அப்படின்னா மூஞ்சில கோடுக்கிட்டு வச்சுட்டு கருப்பா மீசையில முறுக்கிட்டு இருந்தா நம்ம டீல் பண்ணுவோம். நான் இல்லைண்ணே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை கேளுங்க அப்படி வரும்ல. இதே கண்ணாடி போட்டவன் தான் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு வரும்ல. நம்மள அப்படிதானே இருக்கோம். போலீஸ்காரனுக்கு அந்த போலீஸ்காரனும் ஒரு மனுஷன் தானே. இல்ல ப்ரோ, நான் வந்து மாட்டினப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹெட்ஃபோன் போடாம ஓட்டினா தூங்கிடுவேன் வண்டியில போகும்போது, அதனால ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன் அப்படி சொல்லுவேன். டூ வீலர்ல போகும்போது தூங்குவியா ப்ரோ? காலைல 6 மணிக்கு போறேன் ப்ரோ, அது என்ன கணக்கு? காலைல 6 மணிக்கு போயிட்டு நான் ஈவினிங் 8 o'clock வரும்போது தூக்கம் வருமா வராது? இது அநியாயமா இருக்கு. கார்ல போகும்போது தூங்குவீங்க, ட்ரெயின்ல போனா தூங்குவீங்க, ஃபிளைட்ல தூங்குவீங்க, டூ வீலர் ப்ரோ தூங்கிடுவியா? ஆமா ப்ரோ, கண்ணு சொக்கும் ப்ரோ. நீங்க வேற ஒண்ணு நம்ப மாட்டீங்க. நீங்க எங்க ஓட்டி பாருங்க தெரியும். ரொம்ப கஷ்டம்பா இந்த மாதிரிலாம். வினோதம் வினோதம் வரீங்க ப்ரோ. ப்ரோ ஸ்டார்டிங்ல லைசென்ஸ் கேட்பான், எப்படி ஹெட்செட் இருக்கா இல்லையான்னு நோட் பண்ணி எடுக்கிறோம். ரோல் அவன் அவங்க ஹெல்மெட் கைட்டும் போது லைசென்ஸ் எல்லாம் விழுந்துரும். எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடி நிறுத்தினோடனே ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் கழட்டுங்கன்னு தான் சொல்றாங்க. நான் சரி ஏதோ ப்ரோ ட்ரிங்க் அண்ட் டிரைவ் செக் பண்ணுவாங்களா, அது காலையில செக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி எதுக்குடா ஹெல்மெட் கழட்ட சொல்றாங்கன்னு அதுக்கு தான் நானே யோசிச்சேன். இல்ல ப்ரோ, இப்ப ஹெல்மெட்டை கழட்ட சொன்னா ஒரே ஆப்ஷன் தான், உங்ககிட்ட வந்து பேப்பர் இல்லாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேற இல்ல ஏதாவது கூகுள் அப்ப மாட்டினாருனாலே நீ ஏதாவது சிரிச்சுட்டு போயிருப்ப. சிரிச்சுக்கிட்டு நல்லா உன் வாயில இல்ல ஏதாவது கணேஷ், முணுமுணுத்துட்டு நம்பர் பிளேட் போயிருப்ப. எல்லாம் கரெக்டா இருக்குதா? ஃப்ரண்ட் நம்பர் ப்ரோ பிளேட்டு அது எல்லாமே என்ன கரெக்டா தான் ஏதாவது ப்ரோ இருக்கு, இருந்திருக்கும். எல்லாமே கரெக்டா இன்னும் தான் இருக்கு. ஹெல்மெட் இல்லைன்னா தான் நிப்பாட்டுவான். ஹெல்மெட் போட்டும் சான்ஸே இல்லை. ஹெல்மெட் இல்லைன்னா மட்டும் தான் நிப்பாட்டுவானுங்க இல்ல இல்ல காசு ஹெல்மெட் வாங்குறதுக்கு. இல்ல இல்ல ஹெல்மெட் போட்டு வந்து ஹெல்மெட் சோலோவா போனா நிறுத்துவாங்க. இல்ல ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஹெல்மெட் போட்டு சோலா போனா ரொம்ப கம்மி. ஹெல்மெட் போடலன்னா மட்டும் தான் மடக்குவானுங்க. இல்ல ப்ரோ, அந்த இது இருக்குல்ல, ஏர்போர்ட் இருக்கும்ல, பல்லாவரமா, ஆமா, அந்த சைடுல 2 பேர் இன்னும் நிப்பாங்க. அதே மாதிரி வேளச்சேரி ரோடு இருக்கும்ல, பிரிட்ஜுக்குள்ள நிப்பானுங்க. அத மடிப்பாக்கமா மாதவரம் அந்த சைடுல போகும்போது மடிப்பாக்கம் நினைக்கிறேன், அந்த பிரிட்ஜ் ரோட்லயுமே 2 பேர் நிப்பாங்க. கரெக்டா இல்ல ஒரு 5:30 கார்த்தி 6. ப்ரோ அது வேணா ஓரளவுக்கு கரெக்ட் தான். இப்போ நீங்க பிரசாந்த் ப்ரோல பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டக்குன்னு ஏதாவது சிரிப்பு வந்துடும். அதான் சொல்றேன், நீ போகும்போதே வந்து ஹெல்மெட் மாட்டி சிரிச்சுட்டே போயிட்டு இருப்ப. அவன் பார்த்தேன் சரி ஓகே ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு வருது போல இருக்கு பயபுள்ள அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒன்று வளைச்சு ஹெல்மெட்டை கட்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். நீங்களே யோசித்து பாருங்களேன். எங்க மாதாவரம் ரவுண்டானா இல்லையா? எனக்கு வந்து எனக்கு வந்து செம்மையா சிரிச்சது வந்து டிஎல்எஃப் கிட்ட தான். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வண்டி ஒரு லைனா நிக்குது, அப்படியே நான் பாட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். அந்த டொமில்லாம் அடுத்து பேசிட்டு இருந்தாருல, டொமில் இப்ப ஸ்ரீதர் கூட பேசிட்டு இருந்தாரு. கரெக்டா ஒரு 6:30 வண்டி மூவே ஆகாது, இன்ச் பை இன்ச்சா தான் மூவ். நான் சிரிச்சிட்டு இருப்பேன், மத்தவங்க எல்லாம் ஃபுல்லா டென்ஷன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா நிஜமா ப்ரோ கார்த்தி ப்ரோ இது வந்து ஒரு செம டைம் பாஸ் தெரியுமா? நான் இங்கிருந்து அங்கே போறதுக்கு எப்படியும் ஒரு 40-45 மினிட்ஸ் ஆயிரும். ஆனா ஒண்ணுமே தெரியாது. கரெக்டா ஒரு வீடியோ, ஒரு பாதி வீடியோ ப்ரோ எனக்கு டிராவல் டைம் மட்டும் வண்டியில 1 hour 45 minutes ஆகும் ப்ரோ ஆஃபீஸ்க்கு. அப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதுதான் ஒரே என்டர்டைன்மெண்ட். பாட்டு கேட்டா கூட போர் அடிக்கும், இல்ல பிடிக்காத பாட்டு வந்தா எடுத்து மாத்தணும். இதுல அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. நான் யூடியூப் பிரீமியம் வச்சிருக்கேன், போட்டு லாக் பண்ணி உள்ள உனக்கு ஒரு வச்சுட்டா சூப்பர் ஐடியா ஒருத்தர் கொடுத்துருக்காரு. முன்னாடி திமுக கொடி மாட்டினா யாரும் பிடிக்க மாட்டாங்களாம். என்னது புரியுது? என்னது ப்ரோ? வண்டியில முன்னாடி திமுக கொடி மாட்டினா யாரும் பிடிக்க மாட்டாங்களாம். இது சொன்னது யாரு அப்படின்னா நவீன் _NS_.
ஏதாவது கேஸ் கீஸ் போறேன்னா அந்த தம்பி மேலே போட்டுக்கோங்க, என்னை நோண்டாதீங்க. அந்த போலீஸ்காரர் வந்து அப்போ அவரும் ஒரே மாதிரி இருந்தாருன்னா பிடிக்க மாட்டார். அவர் வேற மாதிரி இருந்தாருன்னா பிடிச்சிருவாரு. ப்ரோ என்ன ப்ரோ கார்த்தி ப்ரோ ஃபயர் எப்படி போயிட்டு இருக்கு? எங்க ஃபயர் நல்லா பிக்கப் ஆயிடுச்சுங்க இன்னைக்கெல்லாம். இப்பதான் அந்த ட்விட்டர்ல ரிவ்யூல டைம்லைன்ல போட்டிருக்காங்க. எல்லாம் வந்து பயங்கர அப்படியே இதா பேசிட்டு இருக்காங்க. இந்த தியேட்டருக்கு வெளியே வந்து பேசுவாங்க இதுல. ப்ரோ நீங்க ஒன்று போட்டிருந்தீங்களா ஸ்கிரீன்ஷாட், அது நான் ஃபேக் ஐடி நினைச்சேன் ப்ரோ. கடைசியில் பார்த்தா நீங்க இல்ல இப்ப கார்த்தி ப்ரோ எப்படின்னா விவரமா, அதாவது அந்த என்ன போடுறோமோ அந்த மீம் மட்டும் போட்டுருவாரு. அதை நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது என்ன சொல்ல வராருங்கிறது போட மாட்டேங்கிறாரு. இல்ல திடீர்னு பார்த்தா ஃபயர் வந்து பார்த்தா எல்லாத்துலயும் ஹவுஸ்ஃபுல்ன்ற மாதிரி போட்டிருந்தாரு. சரி ஓகே போல இது யாரோ ஒன்னோட போல அப்படின்னு. புக்மை ஷோல தான் இருக்கு. நானா புதுசாக அதை கண்டுபிடிச்சு போட்டேன். உண்மையிலே மாயாஜால ரோஹிணி எல்லாமே நைட் ஷோ ஃபுல்லு. ஏதோ அந்த செகண்ட் படம் ஹாஃப்லாம் நான் பார்க்கல. சஸ்பென்ஸா இருக்கும், த்ரில்லரா இருக்கும்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. சஸ்பென்ஸாகவும் இருக்காது, த்ரில்லராகவும் இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு யாரோ பொய் சொல்லியிருக்காங்க அந்த படத்தை பத்தி. அந்த படம் நான் வந்து பார்க்கல. அந்த படம் வந்து பயங்கர ரொம்ப கிளாமராக தான் இருக்கும். அந்த காசி இருக்காருல, அந்த காசின்னு ஒரு பையன் பண்ணான்ல, அந்த கதையை வந்து கொஞ்சம் த்ரில்லர் பிளஸ் கிளாமர் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இன்னொன்னு வேற படம் இல்லை ப்ரோ இந்த வாரம் நல்ல படங்கள். ஐயப்பா கேப்டன் அமெரிக்கா எப்படி இருக்கு பார்த்தாச்சா? வந்த படத்துல மொக்க படமா அமையதான் நான் பாக்குறேன். இது வேணா கேள்விப்பட்டேன். மார்வலை காப்பாத்துற யாருமே முடியாது போல. ஐமனே குருட்டிங்க, யாருதான் காப்பாத்துறது உங்களை? அவங்களே பரிதான நிலையில இருக்காங்க. ஒரு யாரு சொல்லிக்கிற மாதிரி யாரு இருக்கா? சொல்லிக்கிற மாதிரி யாரு இருக்கா? யாருமே இல்லை. அயன்மானும் இல்ல, முடிச்சுட்டீங்க. ப்ரோ இப்போதைக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் தான் ப்ரோ. ஸ்பைடர்மேனே வேணாம், அது முன்னாடி முடிஞ்ச கதை, அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு நாங்க கம்மு விட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு மேன் தான் கண்டுபிடிக்கணும் நீ. டாக்டர் டூம். ஆமா டாக்டர் டூம் வர்றாருல, எப்போ வர்றாரு அவரு? டாக்டர் டூம் அதே மார்வல்ல வந்து, ஆனா இதுல செட் ஆகாதுல்ல, அவரே நடிக்கிறாருல. நல்லா இருக்கு நினைக்கிறேன். தாருக்கு தான் தொப்பை விழுந்து போச்சு. ஆனா இந்த வாட்டி இந்த வருஷம் நிறைய படம் வருது. அனகொண்டாலாம் வருது இந்த வருஷம். அனகொண்டா, ஜொராசிக் பார்க். ஐயப்பா ஜொராசிக் பார்க் மட்டும் சொன்னாதீங்க. அதே ரீமேக், அதாவது ஒண்ணுமே புதுசு கிடையாது. ஒரு ஐலாண்ட் போறானுங்க, ஐயோ எத்தனை வாட்டி அடிச்சமா, அதே கதை தான், அதேதான். அரைச்சி தோசை ஊத்தி அந்த தோசையை நீங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் எடுத்து அது திரும்ப எடுத்து ஊத்திட்டு மாதிரி தான் ஊத்திட்டு இருக்கானுங்க. உலகத்தை காப்பாத்துறத தவிர வேற என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க? ஐயோ அதேதான் ஜுராசிக் பார்க். எத்தனை வாட்டி தான் அரைப்பானுங்கன்னு தெரியல. அதே கதை அதே பிளாட், ஒண்ணுமே மாற்றம் இல்ல. ட்ரெய்லர்ல வர நியூ பர்த்னு அந்த மிருகத்தை வச்சு அதை தான் ப்ரோ பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஐயோ அது பிளாட், எத்தனை பிளாட்? ஒரு ஐலாண்ட் போறானுங்க, அங்க மாட்டிக்கிறானுங்க, புதுசா ஒரு கிரீச்சர். அதேதான், எல்லா கதையும் அதேதான். அந்த சீரீஸ்ல என்ன மாற்றம் வந்தானுங்க? கிங்காங்க அதே கதை தான். ஒரு ஐலாண்ட் போய் மாட்டிப்பானுங்க, அதேதான். எல்லாமே அதேதான் ப்ரோ. ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவாங்க, உடனே ஹாலிவுட் லெவலுக்கு தமிழ் சினிமாவை குறைக்கிறது. எல்லாம் ஹாலிவுட் லெவல்ல நம்ம ட்ரை பண்றோம்னு. ஹாலிவுட்டே அரைச்சின்னு தான் இருக்கிறானுங்க. இல்லையே, இப்பதான் நாங்க விடாமச்சு ஆடிவுட் லெவல் ஆக்கிட்டோம்ல. கார்ல போறது, பேசுறது ப்ரோ அதுவுமே ஹாலிவுட்ல இருந்து எடுத்தது. அதுவே ஹாலிவுட் இப்ப இருக்க ஹாலிவுட் லெவல்ல தானே இருக்கு. சொன்னீங்களா இல்லையாப்பா? ஹாலிவுட் லெவல்ல மேக்கிங்னு சொன்னீங்களா இல்லையா? தானே நான் சொல்றேன். ப்ரோ அப்ப விவேகமும் ஹாலிவுட் லெவல் மேக்கிங் தான், ஒத்துக்கிறீங்களா? வச்சுக்கோங்க, யார் வேணும்னா அடுத்த ஹாலிவுட் லெவல்
அடுத்து கங்குவா ஹாலிவுட் வந்து லெவல் இன்னைக்கு ஒரு படத்தை இறக்கிடுவோம் ஏகே சிவா காம்பினேஷன்ல. நல்ல எங்க கிட்ட வராம வந்தா சரி, கங்குவா டூ பங்குவா டூன்ட்டு எல்லாம் ப்ரோ விஜய் இந்த இது குட் பை அக்லி இவர் ஜிவி ட்வீட் போட்டிருந்தாருல, அவர் இப்பதான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்றாரா இல்ல அது பிஜிஎம் ஸ்டார்ட் பண்றாரா, என்ன ரீரெக்கார்டிங்கா என்ன? இப்பதான் பண்றாரு, இப்பதான் பண்றாரு. ஓகே, டீம் அப்ப மியூசிக் சாங்ஸ் எல்லாம் அவர் பிஜிஎம் பண்ணலையா? அதெல்லாம் ஒர்க் பண்றாரு. சாங் வந்து டிஎஸ்பி பண்ணியிருக்காருங்க, 3 சாங் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். மீதி வந்து ஓகே டீம் மியூசிக்கு அதுக்கப்புறம் பிஜிஎம்னா ஜிவி பண்றாரு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஜிவி பாருங்களேன், கொஞ்சம் நடிக்கிறது கம்மி பண்ணி மியூசிக் கான்சென்ட்ரேட் பண்ணணும். லைனா படம் இருக்கு லைனப்ல, அதுவும் எல்லாமே நல்லா வேற பண்றாரு. ஆமாமா, ஜிவிக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நினைக்கிறோம். ஆமா இப்போ ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று வந்திருக்கு, கான்க்ளேவ்ன்ட்டு. ஆனா அது இப்பதான் வந்திருக்கு, இந்த வீக் தான் வந்திருக்கு. ஆனா அது மூவி ரிவ்யூ எல்லாம் முன்னாடியே போட்டாங்க. நான் போன மந்த் தமிழ் இதுல அங்க ரிலீஸ் ஆகி இங்க மூவி ரிவ்யூ போடுவாங்களா எப்படி? லைக் 1 மந்த் கழிச்சு தான் இங்க ரிலீஸ் ஆகுமா? யார் போட்டிருக்கா ரிவ்யூ அந்த மாதிரி? இந்த மிஸ்டர் தமிழ் அந்த இந்த மூவி ரிவ்யூ பண்ணுவாங்களா யூடியூப்ல, அவன்கிட்ட போய் கேளுங்க எப்படி போட்ட போன மாசம்னு. ஏன்னா அவன்கிட்ட கேட்டாதானுங்க தெரியும். அவரு வெளிநாட்டுல இருக்காரா? தெரியல. ஆனா அந்த படத்தை பத்தி ரிவ்யூ போட்டாரு. ஆனா படம் நம்ம ஊர்ல இப்ப இந்த வாரம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் ஓகே, படம் எப்படி இருக்கும்? அது இந்த கதைன அந்த அந்த சர்ச் அந்த போப் இருக்கார்ல, அந்த கிறிஸ்டியானிட்டிலே ஹெட் போப்பு, அவர் இறந்துருவாரு. அவர் இறந்துட்ட பிறகு அடுத்த பொசிஷனுக்கு யாருன்ட்டு அந்த ஒரு டிராமா நடக்கும். அவர் யார் சாவடிச்சா, எப்படி நேச்சுரல் டெத்தா எப்படின்னு அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகும். ஆனா நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. போன மந்த் போட்டாரு. ஆனா நம்ம ஊர்ல இப்பதான் வந்திருக்கு அந்த படம். கான்ட்ரவர்சியான படமா? ஆமாண்ணா, அது ஆமா. இங்க வந்திருக்கா? சென்னையில் ரிலீஸ் ஆயிருக்கா என்ன? ஆமாண்ணா, பிவிஆர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கட்டி ப்ரோ, ஏதாவது ப்ரெஷ் ஷோல ஏதாவது படம் பார்த்துருக்கீங்களா? ரீசெண்ட் அப்கமிங் ரிலீஸ் ஆகும் போது 15 நாள் ஆச்சுங்க தேட்டர் பக்கம் போய் போகல. நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களா, அதுக்கு அடுத்து ஒன்று வரப்போகுது அப்படின்னுவீங்க, இப்போ எதுவுமே சொல்றது இல்லை. இந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் படம் பார்க்கல, சொல்றேன் பார்த்தோன்னு சொல்றேன். ப்ரோ இப்ப நாளைக்கு ஏதாவது பாக்குறதுக்கு ஏதாவது படம் இருக்கான்னு சொல்லுங்க. அதான் இருக்கு, ஃபயர் ஃபயர் போய் பாருங்க, ஃபயர். வேற இந்த 2K லவ் ஸ்டோரி அதெல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் தெரியலையா? தனியா போங்க, குடும்பத்தோட போய் குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணு. குடும்பம் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கும். நாளைக்கு இந்த படம் ரிலீஸ்னா எஸ்எம்எஸ் ரிலீஸ் பண்றாங்களா திரும்ப? ஆமாண்ணா, எஸ்எம்எஸ் அப்புறம் 2-3 படம், சிவகார்த்தியின் 2 படம், அப்புறம் அது ஒரு இல்லை, எஸ்எம்எஸும் வாரணமாயிரமும் இந்த April 14th போட்டிருந்தாங்க. ஆமா, எஸ்எம்எஸ் வாரமா இருக்கலாம், ஒரே டைம்ல வந்த படம் இல்லையா, ஒரே பீரியட்ல, டைம் பீரியட்ல. அப்போ நாங்க அப்பெல்லாம் இது டிப்ளமோ படிக்கும்போது சச்சின் எப்ப ப்ரோ வருது? சச்சின் ஏப்ரல் 14 வந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு ஏப்ரல் 14, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரும் பின்னாடி வரும் இந்த ஒரு டேட்ல. ஓகே. ஆனா சில இந்த சச்சின் சில நல்ல படம்லாம் இந்த ஜெயா டிவி ஜி தமிழ்லாம் போட்டு அந்த படமே தெரியாத மாதிரி பண்ணிடுறானுங்கண்ணா. சன் டிவினா 1000 வாட்டி போட்டிருப்போம், சன் டிவி விஜய் டிவிலாம். இல்ல வெறும் ஜெயா டிவில மட்டும் தான் போடுவான் இந்த படத்தை. அப்போ ஜேடிவி தான் வாங்கியிருக்கான், அதனால அவன் தான் போட முடியும். இல்ல அது ரேரா பார்க்க முடியாது இப்போ விஜய் டிவிலையும் சன் டிவிலையும் வர மாதிரி. அது ஏன்னா நம்ம ஜெயடிவி பார்க்க மாட்டோம். கரெக்ட், ஃப்ரீக்வெண்டா பார்க்கறது சன் டிவி. இவ்வளோ அறிவா பேசுறீங்களா எல்லாரும்? எப்பயாதான். சரி, ஓகே, பாய். பாய் ப்ரோ, நாளைக்கு பார்ப்போம். ஓகே ப்ரோ, நாளைக்கு மார்க்கோ பார்த்துட்டு வரீங்களா? நாளைக்கு பார்த்துறேங்க மார்க்கோ, பார்த்துட்டு நாளைக்கு வந்து சரி கதற பார்த்துட்டு வாங்க. கொடூரமா பேசுவோம். மான்கொம்பு ஃபைட் இருக்கா?
இல்ல இல்ல ஏங்க பெரிய ஹிட்டான படம் எப்படி இருக்கு பார்ப்போம். சரி ஓகே ப்ரோ. மொரட்டு இதா இருக்குண்ணா, பாத்துட்டு வாங்க. என்ஜாய். ஓகே ஆக்சுவலா அந்த படம் தியேட்டர்ல பார்த்தா சூப்பரா இருக்கும். சரி ஓகே பாய், நாளைக்கு பார்ப்போம். பை ப்ரோ, பை பை.